கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினத்திலே வேத வார்த்தைகளுக்கு தொடர்ந்து நாங்கள் தியானத்துக்கு கடந்து செல்வோம். උදේ දෙවන් වාස ඔබට ආශිර්වාද කරනසේක්වා. දවස් අපි දෙවන් වාසගේ වචනේ මෙනෙහි කිරීමට අපි ඉදිරියට ගමන් කරමු. நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக இது இந்த ஆன்லைன் ஆராதனை இருக்கிறபடினால் அதிகமாக உங்களுக்கு இந்த வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம். வேத அறிவுதான் இந்த கடைசி காலத்திலே உங்களையும் என்னையும் பாதுகாக்க போகிறது. ඔබ දන්නවා මේ අපි කලින් ඔබට ප්‍රකාශ කරලා තිබෙන ආකාරයට මේක ඔන්ලයින් දේ මේ නිසා දෙවන් වාසගේ වචනේ ඔබට මේ තුල අධ්‍යයනයක් ලෙස උගන්වීමට අපි උත්සාහ කරන එකට හේතුව දෙවන් වාසගේ වචනේ තමයි ඔබ මා ජීවිතය ගොඩනගන්නේ. இப்போ அதிகமாக பாஸ்டர் பெஞ்சமினோடு கூட நான் கடந்த நாட்களை பேசும்போது சொன்னேன், அங்கே முடியுமானால் இந்த மிரக்கல் அகாடமி அந்த பாடத்திட்டங்களையும் புதன்கிழமைகளிலே அதே போல ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைகளிலே அப்படியான சில பாடத்திட்டங்களை நாங்கள் எடுத்து நடத்தும் போது எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும். வீடுகளிலே இருந்து கூட அந்த வேதங்களை கற்றுக்கொண்டு தேறினவர்களாய் மாறக்கூடியதாக இருக்கும். මෑතකදී පාලක බෙන්ජින් සමග කතා කරද්දී මම කතා කළා බදාදා පවත්වන යාඥාවලදී ඒ වගේ ඉරිදින අපේ මේ යනවලදී පවා අපේ බයිබල් අධ්‍යයනය කියන්නේ මිරකල් ඇකඩමි අපේ බයිබල් විද්‍යාර්ථීන් මේ බයිබල් ස්ටඩි එක අපේ දේමයන් වලදී අපි කරනවා නම් සෙනග දෙවන් වාසිකේ වචනය තුල වර්ධනය වෙලා සභාව තුල වර්ධනයක් අපිට ගොඩනගා ගන්න පුළුවන් කියා. බයිබල් ඉගෙනීම දේශනාවයි සියලු දේම එකයි. வேதத்தை கற்றுக் கொடுப்பதும் அதே போல பிரசங்கம் ரெண்டு மட்டும் தான். බයිබල් විද්‍යාලයේ උගන්වන අවස්ථාවේදී පොඩක් දීර්ඝ කාලයක් අරගෙන කවදාද පොත් අපි ලියුවේ කවුද ලියුවේ කියලා බොහෝ අර පිටිපස්සේ තියෙන විස්තර ඔබට දෙනවා. வேதாகம கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன செய்வார்கள், குறிப்புகள் எடுத்து விசேஷமாக சரித்திர ரீதியாக எப்பொழுது எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, அந்த பின்னணிவுகள் எல்லாம் இந்த வசனத்துக்கு அந்த பின்னணி எல்லாவற்றையும் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். නමුත් මම මේ ස්ථානයේදී උත්සාහ කරන්නේ ඔබට දල වශයෙන් පොතක් කුමක්ද, ඒ පොත දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද, ඒ දේ තුලින් තියෙන දේ කුමක්ද කියලා ඔබට උගන්වන්න දල වශයෙන් ඇදහිලිවත් වෙන බොහෝ දුරට ඒක සැහැයි කියලා මා විශ්වාස කරනවා. அதான் இந்த இடத்தில் நான் முயற்சி செய்வது என்னென்றால் முடிந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்திலே ஆண்டவர் யாருக்கு எழுதியிருக்கார், எதற்காக எழுதியிருக்கிறார், விசுவாசத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, இவைகளை குறித்து இந்த புத்தகத்தை நான் கற்றுக் கொடுக்கும்போது நான் நம்புகிறேன் இது ஒரு விசுவாசிக்கு ஒரு போதுமான அளவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். වෙඩිපුරව ඉගෙන ගන්න ඕනේ නම් අනිවාර්යයෙන්ම මේ අපි උගන්වන කාලයේදී නැවත ලොක්ඩවුන් ඉවර වුණාට පස්සෙ ඒ බයිබල් විද්‍යාලයට ආවා නම් ඔබට බොහෝ දේවල් ප්‍රශ්න කරන්න පුළුවන්, ප්‍රශ්න අහන්න පුළුවන්, බයිබලයේ තියෙන දන්නේ නැති දේවල් අහන්න පුළුවන්. එතකොට ගුරුවරු කියයි තවත් ඔබගේ ජීවිතය தேவ வசன තුල වර්ධන කරගන්න පුළුවන්. இன்னும் மேல் அதிகமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த வேத படிப்புகளுக்கு நீங்க வர வேண்டும். லாக்டவுனுக்கு பிறகு ஒருவேளை இந்த வேதாகம கல்லூரிகள் ஆரம்பிக்கும் என நீங்க வந்து கலந்துரையாடி கேள்வி கேட்டு வேதத்திலே இந்த காரியம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அப்படி உங்களுக்கு இவைகளை கற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் உண்டு. அப்ப மற்ற நாட்களிலே நாம் பிலிப்பியர் புத்தகத்தை கற்றுக்கொண்டு போகிறோம். ඊළඟ දවස්වලදී අපි දිගින් දිගටම දැන් පිලිපි පොත තමයි අපි දැන් අධ්‍යයනය කරගෙන යන්නේ. அப்ப இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் சிந்தித்தேன் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை குறித்து நாம் சிந்திப்போம் என்பதாக. ඉතින් පළවෙනි ඉරිදින මම කල්පනා කළා යෙසායා අනාගත වක්තෘතුමාගේ පොත අපි මෙනෙහි කරන්න ඕනේ කියන එක මම කල්පනා කළා. 4 சுவிசேஷங்கள் வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தியதான ஒரு பிரதான புத்தகம் தான் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய. අපි දකිනවා මේ සුභාරච්චි පොත් අතරම මේ ලොවට එන්නට ප්‍රතිමයෙන් අපි දකිනවා යේසුස් වහන්සේව මේ ලෝකයට එළිදරව් කළා වූ පොතක් තමයි යෙසායා අනාගත වක්තෘතුමාගේ පොත. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வருகிறார், அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டுகளிலே அநேக புத்தகங்களிலே அங்குமிங்கும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து பேசியிருந்தாலும் தெளிவாக ஆண்டவராகிய இயேசுவை பற்றியும் அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் அவர் செய்ய போகிறார் என்பதை குறித்தும் இந்த புதிய ஏற்பாட்டு மத்தேயு மாற்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தை போல ஒரு விளங்கப்படுத்துகிற புத்தகம் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம். පරණ කිවිසුමේ යේසුස් වහන්සේගේ ඊම ගැන නොයෙකුත් ස්ථානවල අන්තර්ගතව තිබුණත් අපි දන්නවා ඒ වගේ අලුත් කිවිසුමේ කාලේ යේසුස් වහන්සේ ඇවිල්ලා උන්වහන්සේගේ ක්‍රියාපටිපාටි ගැන ලියලා තිබුණත් අපි දකිනවා ඒ අලුත් කිවිසුමේ මතේයු මාර්ක් ලූක් යෝහන් ලිව්වා වගේම යේසුස් වහන්සේගේ ඊමේදී උන්වහන්සේ කුමක්ද කරන්නට යන්නේ කියන කාරණාව පැහැදිලිව ප්‍රකාශ කළා වූ දේව පොතක් තමයි යෙසායා අනාගත වක්තෘතුමාගේ පොත. இந்த சுவிசேஷ புத்தக நாளிலும் இயேசு கிறிஸ்து வந்த பின்பதாக கண்ட காட்சிகளையும் நடந்த சம்பவங்களையும் தான் அவர்கள் எழுதுகிறார்கள். මේ සුභාරංචි පොත් අතර අපි දකින කාරණාව තමයි යේසුස් වහන්සේ ආවට පසුව උන්වහන්සේගේ ජීවිතයේ උන් දුටු දේ, උන් ඇසු දේ තමයි ඒ ස්ථානයේ ලියා තිබෙන්නේ. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியை நீங்கள் பார்க்கும்போது නමුත් යෙසායා අනාගත වක්තෘතුමාගේ ජීවිතය ඔබ බලන විට இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக
යේසුස් වහන්සේ මේ ලොවට බිහි වෙන්න ප්‍රථමයෙන් இயேசு கிறிஸ்து மேசியா வருவார் என்பதை தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் அறிவித்த போது යේසුස් වහන්සේ මෙසියස් වහන්සේ මේ ලෝකෙට එන බව දෙවියන් වහන්සේ අනාගත වක්තුන්ට ප්‍රකාශ කළ අවස්ථාවේදී அதாவது இயேசு வருவதற்கான அறிகுறிகள் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்ப கிறிஸ்துவுக்கு முன் 740 680 அந்த வருஷ காலங்களிலே அவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் அவர் என்ன செய்ய போறார் என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். අපි දැක්කනවා ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ මේ ලොවට පහළ වෙන්න කිසිම සලකුණක්වත් කිසිම දෙයක් නැහැ. එවැනි කාලයකදී යේසුස් වහන්සේ එන්න ප්‍රථමයෙන් අවුරුදු 880 සිට 680 වගේ කාල වකවානුවක් ඇතුළතදී මේ යෙසායා අනාගත වක්තෘතුමා ප්‍රකාශ කරනවා උන්වහන්සේගේ ඊම ගැන. அப்ப அதுதான் இந்த வேதத்தினுடைய மகத்துவம். අන්න මේක තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ තියෙන මහෝත්තම භාවය. இயேசு வருவதை குறித்து இயேசு பிறப்பதற்கு முன்பதாக 700 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவர் அதை எழுதுகிறார். බලන්න යේසුස් වහන්සේ ඉපදෙන්න ඉස්සලා මේ ලොවට එන්න ඉස්සලා අවුරුදු 800කට ඉස්සලා උන්වහන්සේ අනාගත වක්තෘන්ට මේක කියනවා. එතන අනාගත වක්තෘ කුමද කරන්නේ මේ වචනේ උන් ලියනවා. அதற்கு முன்பதாக காலங்களுக்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாம் ஏவாளை உருவாக்கி அவர்கள் பாவம் செய்த பின்பதாக இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த பாவங்களை மன்னிப்பார் என்பதற்காக பல உதாரணங்களை வெளிப்படுத்தியதும் ஆதியாகம புத்தகம். නමුත් අපි දකිනවා ඊට කලින් කාලෙන් කාලයට වකවානුවට අපි ඉදිරියට ගිහිල්ලා බලනවා නම් අපි අපිට ගිහිල්ලා බලනවා නම් ඒදන් උයනේ සිටම යේසුස් වහන්සේ මෙලොවට එන බවට ඒ කියන්නේ මනුෂ්‍යගේ පාපයෙන් ගලවා ගන්නට උන්වහන්සේ බිහි වෙන බව අපිට උත්පත්ති පොතේම යේසුස් වහන්සේ ගැන ප්‍රකාශ කරලා තිබෙනවා. உலகத்திலே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் உலகத்திலே கடவுளை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்துகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம். අපි දකිනවා මේ ලෝකේ දසදහස් සංඛ්‍යාත පොත් තිබුණා දෙවියන් වහන්සේ ගැන මේ ලෝකේ එළිදරව් කරන එකම පොත දෙවියන් වහන්සේගේ වචනේ පමණයි. மனிதர்கள் பிரச்சனை மிக்க நேரத்தில் என்ன செய்வது என்று கேட்கும்போது அவனுக்கு உதவி செய்கிறது ஒரே புத்தகம் வேத புத்தகம். මනුෂ්‍යයා ප්‍රශ්න කරදරවල ගිල්වී සිටින මොහොතේදී ඔහුට පිළිසරණක් උපකාරයක් ලබා දෙන්න ඔහු කියවන්න ඕන පොත මේ දෙවියන් වහන්සේගේ වචනයයි. உலகத்திலே கலக்கங்கள் குழப்பங்கள் வந்து என்ன நடக்கிறது என்று தெரியாத நேரத்தில் இதுதான் நடக்கிறது என்று சொல்லுகிறது வேத මේ புத்தகம். ලෝකේ කැළඹිලා මිනිස්සු වියවුල් වෙලා සිටින මොහොතකදී ලොවට මොනවද වෙන්නේ යන්නේ කියන එක නොදැන සිටින මොහොතකදී ලොවට සිදුවන්ට යන්නේ මෙයයි කියන එක පෙන්눔 කරන එක තමයි මේ දෙවියන් වහන්සේගේ වචනය. உலக ஆரம்பம் முதல் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பதை விளக்கப்படுத்துகிறது வேத புத்தகம். ඒ වගේ මේ ලෝකේ ආරම්භයේ සිට ලෝකේ අන්තිමේ දක්වා කුමද්ද සිදුවෙන්න යන්නේ කියන කාරණාව පැහැදිලි කරන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනයයි. இப்படிப்பட்ட ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மகா பெரிய இந்த பொக்கிஷத்தை நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் எப்படி பாவிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. නමුත් මෙච්චර අති උතුම් දෙවියන් වහන්සේ ඔබට ලබා දී තිබෙන මේ මා වස්තුව ඔබ කොහොමද තවාගෙන ඉන්නේ? මේ වස්තුව ඔබ කොහොමද පරිහරණය කරන්නේ කියන එක තමයි ප්‍රශ්නය. சாதாரண 50,000 ரூபாய் பொறுமதி இல்லாவிட்டால் 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் பொறுமதியான தங்கத்தை மூடி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், கள்ளன் கொண்டு போக கூடாது. බලන්න සාමාන්‍යයෙන් ඔබට තිබෙන මේ රුපියල් 50,000ක ලක්ෂයක පමණ රත්තරන් එක අරගෙන ඒක අංගලා ප්‍රවේශමෙන් සුරක්ෂිතව තබාගෙන ඉන්නවා සොරුන් එක ගෙනියන්න හොඳ නැහැ කියලා. எங்கேயாவது போகிற நேரத்தில் பெரிய கூட்டமாக போகிற நேரத்தில் போட்டிருக்கிற ரதம் மாதிரி போட்டிருக்கிற தலையெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துக்கோ இருக்குதா இல்லையா. ගොඩාක් වෙලාවට සෙනඟ මැද යනකොට හැම වෙලාවෙම අල්ලල්ල බලා ගන්නවා. මාළේ තියනවද මාළේ තියනවද මාළේ තියනවා කියලා එච්චර ප්‍රවේශමයි කියන බලාගෙන ඉන්නවා. எங்கேயாவது கபட்டில் ஒரு பெட்டியில போட்டு கவனமாக அதை பதுக்கி வைத்திருப்போம். අපි කියන කබඩ් එකේ ඇතුලේ පොඩි පෙට්ටියක දාලා ඒක ගොඩාක් ප්‍රවේශමෙන් ඒක ආරක්ෂාව සුරක්ෂිත වෙතන තබාගෙන ඉන්නවා. அதை விட பெருமதியை வீட்டில் வைத்துக் கொள்ள முடியாதுன்னா பேங்க்ல அதுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் அந்த பாக்ஸ் இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு காசை கொடுத்து அதிலே பாதுகாப்போம். ඒ වගේ බලන්න ඊට පස්සේ ඒමත් ගෙදර තියා ගැනීම ආරක්ෂා නැත්නම් මොකද කරන්නේ? බැංකුවේ ලොකර් එකක් අරගෙන ඒ ලොකර් එකේ දාලා ඒක ආරක්ෂා කරනවා තමන්ගේ ආභරණ ටික. வேதத்தை பாருங்க, எங்கேயாவது ஒரு மூலையில கிடக்கும். காலையில அப்பா அம்மா எல்லாம் சண்டை போட்டு தூசியை தட்டி கொண்டு வருவான். බලන්න මකුත් බලන්න බයිබලයේ කොහමද ගෙදර තියෙන්නේ? කොයාරේ මුල්ලක තියෙයි. ඒකත් මොකද ගන්න ඉරිදට උදේට අම්මා තාත්තා ළමයි ඔක්කොම රණ්ඩු කරලා දේමේට සූදානම් වෙලා බයිබලේ අරගෙන දූවිල්ල ගසලා ඒක අරගෙන පල්ලියට එනවා. பிள்ளைகள் ஸ்கூல் புத்தகமெல்லாம் கவர் போட்டு சும்மா அழகா வச்சிருப்பாங்க. ළමයි බලන්න පාසල් පොත්තකම ලස්සනට කවර දාලා ලස්සනට එක තබාගෙන ඉන්නවා. ஆனா இவன் பைபிளை பார்த்தா பஞ்சகாவத்துல அடிபட்டு நசுக்கப்பட்டு ஒரு மூலையில 2 ரூபா 3 ரூபாய்க்கு சேல் போட்ட மாதிரி அவன் பைபிள். නමුත් මගේ බයිබලේ වල අර පංචිකාවත් අර පරණ බඩු තියෙන්නේ. ඒ කියන්නේ ඒන් වැදිලා මේන් වැදිලා තැලිලා පොඩි වෙලා කුණු වෙලා දෙන රුපියල් 2කට දෙන්නේ. අන්න ඒ වගේ තමයි බයිබලේ ගෙදර තියෙන්නේ. அந்த கொட்டுவையில போனாக்கா 5 ரூபாய்க்கு 4 சாமான், 5 ரூபாய்க்கு 10 சாமான், அப்படிதான் கொண்ட பைபிள். සාමාන්‍ය කොටුවට කියන බලන්න 103යි 105යි වගේ දෙනවනේ. අන්න ඒ වගේ තමයි මගේ බයිබලෙත් විතර තියෙන්නේ. அதை தீனே 105 பைபிள் 110 பைபிள் ඔක තමයි කිතුන ඒක තමයි නැති වෙලා තියෙන්නේ. இன்னைக்கு பாருங்க 100 ரூபாய்க்கு 5 பைபிள் 100 ரூபாய்க்கு 3 பைபிள் இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் சீரழியருக்கு காரணமா இருக்கிறது. உலகத்திலே ஒரு மனுஷன் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இருக்குமேயானால் அந்த வேதமும் வேத வார்த்தைகளும். බලන්න මේ ලෝකයේ මිනිසෙක් ආරක්ෂා කර ගන්න ඕනේ වස්තුවක් තිබෙනවා. ඒක දෙවියන් වහන්සේගේ වචනය. ඒ වචනේ
වචනේ උන්වහන්සේගේ පොත තමයි. ஏனென்றால் இது சத்தியம். ඒකනේ මේක සත්‍යතාවය. இதுதான் உலகம். මේකේ තුල තමයි ලෝකය තිබෙන්නේ. இதுதான் உலகத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை. මේක තමයි මේ ලෝකයේ මිනිසෙගේ ජීවිතය. உலகத்திலே 1000 பேர் 1000 சொன்னாலும் கடைசியாக நடக்க போகிறது இந்த வேதத்திலே இருக்கிற சத்தியம் මේ மாத்திரம். ලෝකේ ඉන්න මිනිස්සු දහසක් දේවල් කිව්වත් අන්තිමට මේ ලෝකේ ස්ථිර වෙන්න යන්නේ සිදු වෙන්න යන්නේ මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කිලිවව කාරණාවයි. ஹல்லேலூயா. හalleluya. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். බයිබලයේ එක වචනයක් තියෙනවා අනාගත වචනේ නැත්නම් අනාගත දර්ශනයක් නැතුව කල නැත්නම් දෙවියන් වහන්සේගේ අනාගත වාක්‍යයක් නොමැති කල සෙනග ඉතුවක්කාර වෙත කියා. அப்ப தீர்க்க தரிசனமானது மிக அவசியம். දෙවියන් වහන්සේගේ අනාගත වාක්‍ය අපේ ජීවිතේට ඉතාමත් අවශ්‍යයි. இப்பொழுது சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அல்ல, இப்பொழுது இருக்கிற தீர்க்க தரிசனங்களுடைய காரியங்களை பார்க்காதீர்கள். வேதத்திலே ஆண்டவர் எல்லா தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். அந்த வேதம் உங்களுக்கு போதுமானது. அந்த தீர்க்க தரிசனங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக உள்ளது. அதை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரங்கள் காலங்கள் காணாது. எங்களுடைய ஆயுசு முடிந்துவிடும். ඉතින් බලන්න මේ දැන් ඉන්න මේ අනාගත වාක්‍ය නෙමෙයි, මේ දැන් ඉන්න මේ අනාගත වාක්‍ය කාරෝ කියන අනාගත වාක්‍ය නෙමෙයි, මේ බයිබලේ අනාගත වක්තෘ පොත් තිබෙනවා, අනාගත වාක්‍ය තිබෙනවා. මේවම අපිට හොඳටම සැහැ අපේ ජීවිතේ ඒව බලන්නවත් අපේ ජීවිත කාලය මදි. එච්චර අනාගත වාක්‍ය මේ දේවචන තුල අඩක් වෙලා තිබෙනවා. இப்பொழுது இருக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுவார்கள், ஒரு தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை சொன்னால் அது நடக்கலாம், இன்னும் 10 வருஷத்துக்கு பின்பதாக நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்று சொல்லுவார்கள். දැන් ඉන්න අනාගත වක්තෘගේ අනාගත වාක්‍ය කොහමද? දැන් අනාගත වාක්‍ය කියලා කිය එක සමහර සිදු වෙයි, තව අවුරුදු 10කින් සිදු වෙයි, ප්‍රමාද වෙයි සිදු වෙයි, සමහර සිදු නොවෙන්නත් පුළුවන්. අන්න මේවා තමයි දැන් ඉන්න අනාගත වක්තෘගේ අනාගත வேத වාක්‍ය. வார்த்தைகளிலே பார்க்கிற தீர்க்கதரிசிகள் அச்ச அடையாளமாக பசுமரத்திலே ஒரு ஆணி அடிக்கப்படுகிறது போல தெளிவாக வார்த்தைகளை නමුත් பேசினார். දෙවියන් වහන්සේගේ වචනේ අනාගත වචනේ බලනම් අරියාකාරව සලකුණු ඇතිව අපි අදට කියනවා නම් මොදට අමු ගහක ඇණයක් ගැව්වාගේ එක සාර්ථකව ස්ථාරව පවතිනව තත්ත්වයක් දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙනවා. அப்ப இந்த ஏசாயா ஒரு நல்ல படித்த மனிதர். යෙසායා අනාගත තුමා උගත් කෙනෙක්. அவருடைய தகப்பனார் ஆமோஸ் என்ற பெயருடையவராக අපි காணப்படுகிறார். දන්නවා එයාගේ පියාගේ නම ආමෝස්ගේ පුත්‍ර වූ යෙසායා කියලා අඳුන්වනු ලබනවා. வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். ඒ වගේ අපි දන්නවා උතුම් පවුලකින් ඔව් පැවතියා වූ කෙනෙක්ව සිටිනවා. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் வந்து இந்த தீர்க்கதரிசிகளை அந்த காலத்திலே இந்த யூத மக்கள் என்ன செய்தார்கள்? மக்களை விசுவாசித்தும் சமுதாயத்தை விசுவாசித்தும் அந்த நம்பிக்கையிலே வாழ துவங்கினார்கள். මෙවැනි වකවානුවක තමයි දෙවියන් වහන්සේ මේ අනාගත වක්තෘතුමාව කැඳවන්නේ. ඒ කාලේ සෙනග කොහමද මේ යුදෙව් සෙනග මිනිස්සුන්ව විශ්වාස කරලා තමන්ට එක එක මනුෂ්‍ය කියන කාරණා විශ්වාස කරලා තමන්ගේ මාර්ගයේ ගමන් කළ කාලයක් තමයි ඒ කාලය. ராஜாக்களை விசுவாசித்துக் கொண்டு சட்டத்திட்டங்களை விசுவாசித்துக் கொண்டு நியாய பிரமாணங்களை விசுவாசித்துக் கொண்டு அதற்கூடாக போன ஜனங்களாக ඒ காணப்பட்டார். කාලේ රජවරුන්ව විශ්වාස කරලා නීති රීති විශ්වාස කරලා සෙනගගේ සමහර අනුශාසනා විශ්වාස කරලා තමන්ගේ මාර්ගයේ ගමන් කළා වූ කාලය තමයි ඒ කාලය. அப்ப வேதத்திலே பார்க்கணும், இப்படிப்பட்ட காலங்களில் தான் கிதியோன், மோசே இப்படிப்பட்டவர்களை எடுத்து பாவித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய மனுஷர்களுக்கு ஆண்டவர் சொல்ல துவங்கினார். இது தப்பு, இப்படி செய்யாத, இப்படி செய் என்று அநேக காரியங்களை பேசினார். சில எச்சரிப்புகளை கொடுத்தார், வரப்போற காரியங்களை வெளிப்படுத்தினார், இப்படியாக நடத்தி வந்தார். දෙවියන් වහන්සේගේ වචන දකිනා මෙන්න මෙවැනි කාලවකවල තමයි දෙවියන් වහන්සේ මෝසෙස් ගිදියෝන් මේ වගේ දෙවියන් වහන්සේගේ දේව මනුෂ්‍යයන් නැගිටලා ඔබ මේසේ නොකරන්න, මේ අවවාද අනුශාසනා දීලා එසේ නොකරන්න, මේ සිදුවෙන්න යනා වූ කාරණා මෙසේ කියලා දෙවියන් වහන්සේ සෙනකට කතා කළා වචන තමයි මේ අනාගත වාක්‍ය. அப்ப 5 விதமான ஊழியங்களில் இருக்கிறது. இந்த ஊழியங்கள் இருந்தாலும் கூட இந்த தீர்க்கதரிசன ஊழியமானது கடவுளை வெளிப்படுத்துகிறதும் கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதும் கர்த்தர் என்ன மக்களுக்கு சொல்லுகிறார் என்பதை காண்பிக்கிறது தான் தீர்க்கதரிசன ஊழியம். අපි දකිනවා පස්වැදෑරුම් සේවයක් තිබෙනවා. නමුත් මේ පස්වැදෑරුම් සේවය තුලම මේ අනාගත වාක්‍යයේ සේවය තමයි දෙවියන් වහන්සේ කවුද? උන්වහන්සේගේ අදවත කිමෙක්ද? උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ කුමක්ද? උන්වහන්සේ කරන්ට යන්නේ කුමක්ද? අන්න මේවා පැහැදිලි කෙනෙක් තමයි මේ අනාගත වාක්‍යයේ මේ සේවය. அப்ப 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. පස්වැදෑරුම් සේවයක් තිබෙනවා. இதுல இந்த ஆள்காட்டி விரலை போன்றதுதான் தீர்க்கதரிசனம். எப்பொழுதும் பத்திரமாயிரு, கவனமாயிரு, நீ அங்கே அப்படி செய்கிறாய் இப்படி செய்கிறாய் என்று தெளிவாக பேசுகிறது தான் இந்த ஆள்காட்டி விரல். அதுதான் தீர்க்க தரிசனம் ஊழியம். අරිට පස්වැදෑරුම් සේවයක් මේමතියෙදි මේ දබරැංගිල්ල වගේ දබරැංගිල්ල පෙන්වනනේ නුඹ මෙසේ කළා ඒ දේ කළා කියලා. අන්න ඒ වගේ සෙනගගේ ජීවිතය ගැන ප්‍රකාශ කරන, දිගු කර කතා කරන ඒ සේවය තමයි අනාගත වාක්‍යයේ සේවය. அப்ப பத்திரமா இரு என்று அந்த பழைய ஏற்பாடு காலங்களிலே இந்த தீர்க்கதரிசிகளை வைத்து கடவுள் எச்சரித்த காரியங்கள் தான் தீர்க்கதரிசனிகள். ඒ නිසා අපි දකිනවා පරණ ග්‍රීසිමේ කාලේ නුඹ ප්‍රවේශම් වෙන්න, ප්‍රවේශමෙන් ජීවත් වෙන්න කියලා දෙවියන් වහන්සේ මේ අනාගත වක්තෘන්ව තබලා ඔවුන්ට අවවාද කළා වූ කාරණා තමයි මේ අනාගත වාක්‍යයේ පොත්. இப்ப நான் அந்த வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், அடே நீ கவனமாயிரு.
මේ තරුණ බල්ලා කියන ප්‍රවේශයෙන් ඉඳපල්ලා. தப்பு செய்தா கடவுள் உன்னை தண்டித்து விடுவார். ඔබ වැරදි කරුවා නම් දෙවියන් වහන්සේ ඔබට පාර දෙයි. ஆனபடினா நீ கவனமா இரு என்று நான் சொல்லுகிறேன். ඒ නිසා මේ තරුණයන් බල්ලා මං කියන ප්‍රවේශම් වෙන්න කියලා. அப்ப அதே ஒரு எச்சரிப்பு. ඒක ඇවිල්ලා අවවාදයක්. அவன் விழுந்து போக கூடாது, ඔව් වැටෙන්න හොඳ නැහැ. நரகம் போய்விடக் கூடாது, ඔව් නරකාදිට යන්න හොඳ නැහැ. கடவுளை விட்டு விலகி போய்விடக் දෙවියන් கூடாது. වහන්සේ අතහැරලා යන්න හොඳ නැහැ. கடவுள் படைத்த இந்த படைப்பின் கூடாக அந்த கைகளில் இருந்து அவன் விலகி போய்விடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள், இல்லாவிட்டால் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த தீர்க்கதரிசி. අපි දකිනවා ඔවුන් දෙවියන් වහන්සේගේ දෑතින් දෙවියන් වහන්සේගේ සැලැස්මෙන් ඔවුන්ගේ ජීවිතය උන් එපිට යන්න හොඳ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ අඬගැසූ දෙවියන් වහන්සේ තෝරාගත්ත දෙවියන් වහන්සේ කැඳවාගත්ත මනුෂ්‍යයන් තමයි මේ අනාගත වක්තුරුවරු. விசுவாசிகளாகிய நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு வறுமையானால் ஆண்டவர் அதை ஒரு தீர்க்க தரிசனமாக, ஒரு தீர்க்க தரிசனுடைய கடமையை ஒரு ஊழியக்காரனுக்கு கூடாக இருந்து உங்களுக்கு சொல்லுகிறார். හොඳට ඇදලිවන්තයෝ මතක තබා ගන්න, ඔබට යම්කිසි අවවාදාත්මක අඬක් එනවනම්, ඔබට සරවටුවක් එනවනම් මතක තබා ගන්න, දෙවියන් වහන්සේගේ දේව සේවකයන් තබලා ඔබට අනාගත වාක්‍යයක් පවසනවා. ඔබගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ අනාගත වාක්‍යයේම සලස්ම තබා තිබෙන එක තේරුම් ගන්න. வரப்போற காரியங்களை குறித்து அவர்கள் தெளிவாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று சொல்வார்கள். ஞாபகத்தில் வையுங்கள், அது தேவனிடத்திலிருந்து வந்ததியானால் கட்டாயமாக நடக்கும். එනිසා එන්නා වූ අනාගතයේ සිදුවෙන්නා වූ කාරණා සමට උන් දෙවියන් වහන්සේගෙන් ලබාගෙන දෙවියන් වහන්සේගෙන්ම පැමිණිලා ඔවුන් ප්‍රකාශ කළා නම් මතක තබා ගන්න, ඒක අනිවාර්යයෙන්ම සිදු වෙයි. அது நடக்கவில்லை என்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ඒක සිදු වුණේ නැතිනම් මේක දෙවියන් වහන්සේගෙන් ආවව කාරණාවක් නෙමෙයි. இந்த தீர்க்கதரிசியை பார்ப்பலியினால் எல்லாரும் பரிசுத்தவான்களும் கர்த்தருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுமாய் காணப்பட்டார்கள். අපි දකින මේ අනාගත වක්තුරුවන කියලා බලනකොට ඔක්කොමලා සුද්ධ. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේට කියලා කැප කරන ලද්දා වූ ජීවිතයක් ජීවත් වුණ අයව සිටියා. எலியா மாதிரி தீர்க்கதரிசியை பார்க்கும்போது கார்மேல் பர்வதத்திலே உலக சமுதாயமே வேண்டாம் என்று சொல்லி கார்மேல் பர்வதத்திலே போய் தன்னுடைய ஒரு உதவிக்கு மட்டும் ஒரு ஊழியக்காரனை வைத்துக் கொண்டு அங்கே கடவுளோடு கூட பேசிக் கொண்டிருந்த மனிதர். අපි දකින මේ එලියා වගේ අනාගත වක්තුරුන් මේ ආරම්භ බලද්දී ඒ කියන්නේ මිනිස් සංගතෙන් ඉවත් වෙලා අර කර්මෙල් කියන පර්වතයට ගිහිලා ගයාස කියලා තමාට සේවකෙක් පමණක් තබාගෙන ඒ කියන්නේ මිනිස් වාසයෙන් ඈත්ව ජීවත් වෙන තරමට උන් සුද්ධව ජීවත් වුණා. அவருக்கும் அங்கே கடவுளுக்கும் சம்பந்தம் இருந்தது. அந்த சீச பிள்ளை அவனுக்கு தேவையான வேலைகளை செய்தான். இவ்வளவுதான் அங்க இருந்தார்கள். யாராவது ஏதாவது தேவை என்றால் எலியாவை பார்க்க போக வேண்டுமே தவிர அவன் உலகத்துக்கு வருவது கிடையாது. බලන්න එතන කුමද සිද්ධ වුනේ? ඔව් දෙවියන් වහන්සේ සමග සම්බන්ධතාව පවත්වාගෙන ජීවත් වුණා. ඔහුගේ රාජකාරී කරන්න තමයි අර ගෝලෙක් වගේ කෙනෙක් එතන සිටියේ. කවුරුරි කෙනෙක් එයාව බෑදකින්න ඕන නම් සෙනග ඔව් වෙතට යන්න ඕන මිසක් ඔව් සෙනග වෙතට ආවේ නැහැ. ராஜா தீர்க்கதரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் தான் தேடி போக வேண்டும் தவிர அவன் தேடி வருவதில்லை. மனுஷன் රජ කෙනෙක් දෙවියන් වහන්සේගේ දිවස් වාක්‍ය අසන්න ඕනේ නම් ඒ රජතුමා තමයි අනාගත වක්තුරුව සොයාගෙන යන්න ඕනේ මිසක් අනාගත වක්තුරු කවදාවත් රජතුමාව සොයාගෙන ඉන්නේ නැහැ. அடபடியினால் தான் ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றினாலே ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். திரும்ப ஒரு நாள் அதே எலியா வந்து இஸ்ரவேல் தேசத்திலே தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணுவார் என்கிறது கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற பிரதானமான ஒரு விசுவாசம். ඒ නිසා තමයි අපි දකින කාරණාව තමයි සුළඟ එන්නව කියන්නේ සුලි සුළඟකින් දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා මේ එලියාගේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ ස්වර්ගයට අරගෙන ගියා, ඔසවාගෙන ගියා ඉහළ ආස්තලයට. යම් දවසක නැවත ඇවිත් වූ අන්තිම කාලයේදී දෙවියන් වහන්සේට සාක්ෂියක් පිණිස දෙවියන් වහන්සේගේ සුභාරංචිය දේශනා කරන බව තමයි ඇදලිවන්ත වන ක්‍රිස්තියානිකාරයාගේ බලාපොරොත්තුව. ஹல்லேலூயா ஹalleluya. இரண்டால் எலியா உலகத்திலே மரணத்தை காணவில்லை. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக உலகத்திலே பிறக்கிற மனிதன் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அவன் மண்ணுக்கு மண்ணாக திரும்ப வேண்டும். மண்ணுக்கு மண்ணாக திரும்பாமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபடினால் அந்த எலியா திரும்ப வருவார் என்பது விசுவாசம் உள்ள வேத வார்த்தையின் அடிப்படையிலே நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. ඒකට හේතුව එලියා යම් දවසක මේ ලෝකෙට එන්න ඕනේ. ඒකට හේතුව මේ පොළවේදී මරණය දැක්කේ නැහැ. ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ අනුව අපි දන්නා මේ පොළවේ ඉපදුන ලද්දෝ මරණයට පත් වේ යුතුයි. උන්වහන්සේගේ දෙවෙනීමේදී අන්වේෂක් වීමට මත්තෙන් ඕනෑම කෙනෙක් මරණයට පත් වේ යුතුයි. ඒ නිසා ක්‍රිස්තියානිකාරයාගේ බලාපොරොත්තුමයි ඒ එලියා මේ පැමිණ සාක්ෂියක් පිණිස වචනේ දේශනා කරන්නට යනවා. ඔව් මරණු ලබන්නට යනවා. නැවත දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ ඊමේදී ඔව සවාගනු ලබන්නට යනවා. මේක තමයි ක්‍රිස්තියානිකාරයන් අපට දෙවියන් වහන්සේගේ වචනෙන් තිබෙනා බලාපොරොත්තුව. ஆனால் இன்று இருக்கிற தீர்க்கதரிசிகளை பார்ப்போம்னா உலகத்தோடு புனைந்து உலகத்தோடு உலகமாக வாழ்ந்து பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார்கள். அது நம்பப்படுவதற்கும் இல்லை, அது நடப்பதும் இல்லை. අද බලන්න ලෝකේ ඉන්න අනාගත වක්තුරු බැලුවා නම් ලෝකයේත් එක්ක ඇලි ගෑයිලා ලෝකයේ සමග ජීවත් වෙලා ලෝකයේ වස්තුව ලබාගෙන ලෝකයේ වස්තුවේ ජීවත් වෙලා ඔවුන් කියන දේවා විශ්වාස කරන්න පුළුවන් තරමකට ලං වෙන්නවත් බැරුවයි තිබෙන්නේ. இந்த தீர்க்கதரிசிகள் அவர்கள் உலகத்திலே வாழுகிற அந்த வாழ்க்கையின் பிரகாரமாக ஒரு நேரம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறார்களா, வேதத்தை வாசிக்கிறார்களா என்பது வாசிக்கிறதுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா, அது கூட ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் இஷ்டம் போல் தங்களுடைய மாம்சத்திலே தீர்க்கதரிசனத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்திலே வந்த தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல.
දැන් ඉන්න අනාගත වක්තු බැලුවා නම් Tamanගේ දින සැප සම්පත් Tamanගේ තිබෙන සුඛෝපභෝගී ජීවිතය බලද්දී ඒ මිනිසුන්ට යාඥා කරන්න බයිබලයේ කියවන්න දෙවියන් වහන්සේගේ වචනයක් ලබා ගන්න වෙලාව තිබෙනවද කියන එක දන්නේ නැහැ. ඒ තරමට ඒගොල්ලෝ කාර්ය බහුලයි. ඒ නිසා ඒගොල්ලෝ Tamanගේම මාංශයෙන් Taman උපදවාගෙන උන් කතා කරනවා. නමුත් ඒවා ඉෂ්ට සිද්ධ වෙන්න යන්නේ නැහැ. ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்வதும் இலகுவான ஒரு காரியம் அல்ல. මේ අනාගත වක්තුරු කෙනෙක් වගේ ජීවත් වෙනවා කියන එක ලේසි පාසු වැඩක් නෙමෙයි. ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்து நல்ல ஒரு படிப்பு அறிவுகள் எல்லாம் உள்ள ஒரு ஞானம் உள்ள ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேன் என்று சொல்லலாம். ஒரு மகத்துருகாத்திய ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறவர் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் இந்த தீர்க்கதரிசிகளை சொல்லப்பட்ட போது அநேக தடவைகளிலே பரிகாசிக்கப்பட்டார். அநேக ஜனங்கள் அவருக்கு குறைகளை சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கூடாகத்தான் இந்த யூத ஜனங்களை பார்த்து தேவனுடைய இருதயத்தை அவர் விளங்கப்படுத்துகிறார். ආමෝස්ගේ පුත්‍ර වූ යෙසායා හොඳ පෙළපතකින් පැවිදි ඇවිල්ලා හොඳ ගති පැවතුම් සමග ඇදී වැඩිලා හොඳ ඥානයක් හොඳ ගෞරවයක් දරාගෙන සිටියා වූ කීර්තිමත් පුද්ගලෙක් වන මේ යෙසායා අනාගත වාක්‍ය පැවසු බොහෝ අවස්ථාවලදී නිඳා කරනු ලැබුවා, අපහාස කරනු ලැබුවා, පළවා අරිනු ලැබුවා, එළවා දැමනු ලැබුවා. නමුත් ඒ සියල්ලම දරාගෙන ජීවත් වීම තමයි අනාගත වක්තුරු කෙනෙකුගේ ජීවිතය. மனுஷர்களுக்கு பயப்படவில்லை. එයා මිනිසුන්ට බය වුණේ නැහැ. ராஜா கொண்டு போய் தன்னை கொலை செய்து விடுவான் என்று பயப்படவில்லை. රජතුමා අරගෙන ගිහිල්ලා මරයි කියලා බයටපත් උනේ නැහැ. ஐயோ இந்த மக்களுக்கு இந்த பாவத்தை குறித்து உணர்த்தி நாம் எச்சரித்து பேசினால் நம்மை ஒதுக்கி விடுவார்கள் என்று பயப்படவில்லை. මිනිසුන්ට පාපය ගැන ප්‍රකාශ කරලා මිනිසුන්ව ද්වේෂ කරලා කතා කරුවොත් මාව එපා කරයි කියලා බය වුණේ නැහැ. தப்பை தப்பு என்று சொல்வதற்கு அவன் பயப்படவில்லை. ඔව් වරදක් යයි කියලා කියන්න ඔව් බය වුණේ නැහැ. இன்னைக்கு அமெரிக்கா போன்ற பிற தேசங்களிலே பாவத்தை கணிந்து கொண்டு நாம் பிரசங்கம் பண்ண முடியாத சட்டங்கள். අද ඇමරිකාව වගේ දේශනයක ගිහිල්ලා දේශනා වෙලාවේදී මිනිසුන්ට තරවටු කරලා පාපය ගැන තරවටු කරලා දේශනා කරන්න බෑ. ඒතර නීති රීති තියෙනවා. நரகத்தை குறித்து பயங்காட்டி ஜனங்களுக்கு பிரசங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள் தான் இன்று வந்து கொண்டிருக்கிறது. ඇමරිකාව වගේ දේශයක නරකාදී ගැන බිය ගන්නවලා එතන දේශනා කරන්න බෑ. එතන ඒ තරමට අපි දකිනවා මානව හිමිකම් ඒත් තිබෙනවා. இன்னைக்கு மனித உரிமை தான் முன்பதாக நிற்கிறது. අද හැමදේටම මානව හිමිකම් තමයි පළවෙනි තැනටම තිබෙන්නේ. இப்ப இலங்கையும் இந்த சைனா போர்ட் சிட்டி எல்லாம் கட்டி எழுப்பிய பின்பதாக இந்த கிராண்ட் பாஸ் 14 கொழும்பு 14லையும் நம்ம என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. මම දන්නේ නැහැ ගෝෆ් සිටි එකම අදලා චයිනාවේම පාලනයට ආවට පස්සේ මේ කොළඹ 14 මේ ග්‍රෑන්ඩ් පාස් එකෙන් අපිට කොයි වගේ ජීවිතයක් ජීවත් වෙන්න වෙන කියලා අපිම දන්නේ නැහැ. இப்பயே விபச்சாரம் பண்ணக்கூடாது என்று நான் பிரசங்கம் பண்ணினால் அது பரவாயில்லை அவனை மன்னிக்கலாம் என்று பேசுகிற கூட்டம் தான் அதிகம். දැම්ම බලන්නක වෛශ්‍යකම් කරන්න එපා කියලා ඒක වැරදි ඒක වරදක් කියලා මම දේශනා කරොත් නෑ කමක් නෑ ඒක අපහසුතාවයක් නේ ඒක දුර්වලකමක් නේ කියලා ඒ සම්බන්ධව කතා කරන කණ්ඩායම තමයි දැන් ඉන්නේ. இப்பயே நான் பேசுவேனால் களவெடுக்க கூடாது என்று ஐயோ எல்லாரும் களவெடுக்கிறாங்க தானே பாஸ்டர் அது பெருசு இல்ல அதை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லுகிற சமுதாயம் தான் கூடுதலாக. දැම්ම සොරකම් නොකරවා කියලා මම කතා කරගෙන පාස්ටර් හැම කෙනාම කරනවනේ පාස්ටර් හරි කමක් නෑ සමාවක් දෙන්න එහෙම කියලා කතා කරන කණ්ඩායම තමයි දැන් ඉන්නේ. இப்பயே பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அல்ல பரவாயில்ல பாஸ்டர் அவன் கொஞ்சம் தானே பொய் சொல்றான் பெரிய பொய் சின்ன பொய் அதெல்லாம் கலந்து வச்சிருக்கிறாங்க. கா போய் அரிக்கா போய் அவுன்ஸ் போய் கிராம் போய் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதனால பரவாயில்ல பாஸ்டர். දැන්ම කියන බලන්න බොරු කියන්නේ බකව නෑ පාස්ටර් බොරු පොඩි බොරුවක් නේ කියලා අර බොරුවත් මැනලා තියන් ඉන්නේ කාලේ භාගේ හරි කාලේ අවුන්ස් එකනේ මැනලා තියන් ඉන්න පාස්ටර් පොඩි බොරුවක් නේ කිව්වේ ඔකට සමාව දෙන්න පාස්ටර් කියලා කියන කාලයක් නේද. அப்ப இவர்கள் மத்தியிலே எச்சரித்து கண்டித்து கொண்டு பேசுவது இலகுவான காரியம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்தார். ඉතින් මේ වගේ සෙනගක් මැද්දේ මේ වගේ තරවටු කරලා කතා කරන එක ලේසි පාසු කාරණාවක් නෙවෙයි. නමුත් එවැනි සෙනගක් මැද්දේ තමයි யெசாயா අනාගත වක්තෘතුමා තරවටු කරලා දෙවියන් වහන්සේගේ වචනේ දේශනා කළේ. இன்னைக்கு இலங்கை எடுப்போமேயானால் ஜனங்கள் முழுவதும் முழு உலகத்தை எடுப்போமேயானால் ஊசியை தான் நம்பி இருக்கிறான். අද බලන්න ලංකාව නෙවෙයි මුළු ලෝකෙම ගන්නකො ලෝකෙම මොකෙන්ද විශ්වාසය තියන් ඉන්නේ එන්නත කරේ තමයි විශ්වාසය තබාගෙන ඉන්නේ. மீடியாவை பாத்தீங்கன்னாலும் பேப்பரை பாத்தீங்கன்னாலும் ஊசியை போடு ஊசியை போடு ஊசியை போட்டு உனக்கு காப்பாத்தியமேனால் எப்போதோ எத்தனையோ வருஷங்களாக வாழ முடியும். கடவுள் இல்லாமல் உன்னுடைய ஜீவியத்திலே உன் சுவாசம் நிற்க போகிறதும் இல்லை, நடக்க போகிறதும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை, கண்களிலே பார்வையிலே விழித்திருக்க போகிறதும் இல்லை. මාධ්‍ය ගත්තනම් එමයයි රජවරු ගත්තේම නැහැ ජාතින් ගත්තනම් එමයයි ඕනම තැනක කියන්නේ එන්නත ගන්න එන්නතින් ඔබ ආරක්ෂා කරන්න පුළුවන් නම් ඔබ කවදද අවුරුදු ගානනාවක් දහස් ගණනක් ජීවත් වෙන ජීවිතයක් ඔබ ලබා ගනිවි. එහෙම නෙවෙයි දෙවියන් වහන්සේගෙන් තොරව ඔබට ජීවිතයක් නැහැ. ஹல்லேலூயா ஹalleluya. உலகம் ஊசி 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 அதுல நீ வாழலாம் உன் கொரோனாவை மேற்கொள்ளலாம் என்று
சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஞாபகத்தில் வையுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இல்லாமல், ஆண்டவருடைய சத்தம் இல்லாமல், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாமல் நீ ஆயிரக்கணக்கான ஊசிகளை போட்டாலும், ஆயிரக்கணக்கான சயின்டிஸ்டுகள் வந்தாலும் கூட உன்னுடைய ஜீவிதத்திலே ஒரு அங்குலத்தையும் உனக்கு அசைக்க முடியாது. அதுதான் சத்தியம். මතක තබා ගන්න එන්නත කියලා මුළු ලෝකෙම එකවත් මතක තබන්න ස්වාමියෝ යේසුස් වහන්සේගේ කරුණාවෙන් තොරව, දෙවි පියාණන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන් තොරව ඔබ දසදහස් සංඛ්‍යාත ඔබ එන්නත් ලබා ගත්තත් ඔබට ජීවත් වෙය නොහැකි. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ සත්‍යතාවය. ஊசி போட்டவனும் சாகுறான், ஊசி போடாதவனும் சாகுறான். එන්නත ලබා ගත්ත කෙනත් මැරෙනවා, එන්නත ලබා නොගත්ත කෙනත් මැරෙනවා. ஒரு ஊசி போட்டால் போட்டு முடிச்சோன்ன சமுதாயம் ரெண்டு ஊசியில நிக்கிறது. දැන් බලන්න එක එන්නතක් ඇති කියලා කියපු සමාජය දැන් එන්නත් දෙකක් බවට පත් වෙලා. ரெண்டு ஊசியிலே போட்டது காணாது என்று சொல்லி மூன்றாவது ஊசிக்கு போகிறது. දැන් එන්නත් දෙකක් මදි, ඒක සෑහෙන්නේ නැහැ කියලා තුන්වෙනි එන්නතරත් ගමන් කරනවා. உலகம் போற போக்கிலே எத்தனை ஊசி போட வேண்டுமோ தெரியாது. අපි දන්නේ දැන් මේ ලෝකේ යන විදිහට බැලුවා නම් අන්තිමට එන්නත් කීයක් ගාලා නවතින්න වෙයිද කියලා ඒක දන්නේ නැහැ. அந்த காலத்துல நாங்கள் கேள்விப்பட்டது நாய்க்கு தான் ஊசி போடணும், நாய்க்கு தான் கார்டு வச்சிருக்கணும். ඒ කාලේ අපි දන්න දෙයක් තමයි අපි ඇසුවා වූ සමාජයේ කාරණාවක් තමයි බල්ලට එන්නතක් විදින්න ඕනේ. බල්ලට එන්නත විදලා කාඩ් පද ගෙදර තබා ගන්න ඕනේ. ඒක තමයි ඒ කාලේ ක්‍රමය. நாய் கடிச்சிட்டு சொன்னா நீங்க ஊசி போடாட்டி போனாக்க உங்களுக்கு போலீஸ்ல தண்டனை கொடுப்பாங்க, தண்டனை அடிப்பாங்க. බල්ලෙක් කෙනෙක්ව ඇපුවා නම් ඒ බල්ලට ඔබ එන්නත පාවිච්චි කරලා නැත්නම් මොකද කරන්නේ? රජෙන් ඔහු අල්ලලා එතන උට දඬුවමක් කිරීමක් කරනවා, දඩ ගැසීමක් අසනවා. இன்னைக்கு நாய்க்கும் கேவலமாக உங்களுக்கு ஊசி அடிக்கிறாங்க, ஊசி இல்லாட்டி போனா என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்தா නම බලන්න බල්ලට වඩා අසික්කිත ලෙස අපිට එන්නතක් ගාලා අපිට කෙනා කාඩ් එකක් තියාගන්න, කාඩ් එක නැත්නම් රජය අපිට මොනවා කරයිද දන්නේ නැහැ. ஊசி இல்லாம வெளிநாட்டுக்கு போக முடியாது, வரவும் முடியாது. අද එන්නතක් නැමැතිව විදේශගත වෙන්නත් බෑ, විදේශගත ඉඳලා ලංකාවට එන්නත් බෑ. இப்படி என்ன நடக்கிறது? මොනවද සිදු වෙන්නේ? மனிதன் கடவுளை நம்புகிறதை விட்டு இந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட, மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவங்களில் இருந்து கடைசியிலே ஊசியிலே வந்து நிற்கிறார். අපි දැකනවා මිනිස්සයා මොකද කරුවේ? දෙවියන් වහන්සේ අතරලා මිනිස්සයා විසින් මවන ලද්දා වූ රූපයේ ඉඳලා අන්තිමට ගිහිල්ලා අන්තිමට දැන් එන්නතට ඇවිල්ලා ඉන්නවා. பாம்புகளை பள்ளிகளெல்லாம் வணங்கிய மனுஷன் இப்பொழுது ஊசியை வணங்கி ඉතින් கொண்டிருக்கிறார். බලන්න නාගයන්ව ඒ වගේම අපි දකිනවා හූනන්ව මේ වගේ සතුන්ව නමස්කාර කර මිනිස්සයා අද අන්තිමට ඇවිල්ලා එන්නත කෙරේ තමාගේ විශ්වාසය දබාගෙන ඉන්නවා. இங்கே டாக்டர்களை நம்பி டாக்டர் தான் தெய்வம் என்று அவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார். දැන් බලන්න වෛද්‍යවරු තමයි අපි දෙයියෝ. ඒ වගේ தත්ත්වයට ඒගොල්ලෝ විශ්වාස කරලා ඒගොල්ලෝ ජීවත් වෙමින් සිටිනවා. சில போஸ்டுகளிலே நீங்க பார்க்கலாம், சொல்லுவார்கள் இந்த உலகத்திலே பார்க்கிற தெய்வங்கள் இந்த வைத்தியர்கள் தான். ඔබ සමහර පෝස්ට් වල දැකලා ඇති මේ ලෝකයේ ඇසින් දකින දෙවියා වෛද්‍යවරයා කියලා ලබා තිබෙනවා. கடவுளுக்கு கொடுக்கிற கௌரவத்தை அவர்களுக்கு ඒ கொடுக்கிறார். කියන්නේ දෙවිදුන්ට දෙන්නා වූ ගෞරවය ඒගොල්ලෝ මේ මිනිසුන්ට දීලා තිබෙනවා. பிரியமானவர்களே, இந்த வைத்தியர்கள் எல்லாம் ஒரு தெய்வங்களா இருப்பார்கள். ஏன் கொரோனாவிலே இன்றைக்கு 500 பேர் இலங்கையிலே செத்து போனார்கள், உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள், அவர்கள் எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றி இருக்கலாமே. සෙනෙවන්තයේ මේ වෛද්‍යවරු ඔක්කොම දෙවිවරු නම් ඇයි මේ ශ්‍රී ලංකා ජීවිතේ මේ 500 ගණන් දසදහස් ගණන් මැරෙන්නේ? ඇයි ලෝකේ ලක්ෂ සංඛ්‍යාත මිනිස්සු මැරෙන්නේ? එමනම් ඔවුන් දෙවිවරු වෙලා මේ සෙනගව ආරක්ෂා කර තිබෙයි නේද? ஹல்லேலூயா. හලෙලූයා. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இந்த யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். මේ වගේ කාල වකවානුවක තමයි මේ යුදවරු ජීවත් උනේ. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த கடவுளை மறந்தார்கள். ඒ කියන්නේ රතු මූද දෙබෑ කරලා තමන්ව ගෙනාව දෙවියන් වහන්සේ අමතක කළා. எரிகோவை தகர்த்த கடவுளை மறந்தார்கள். එරිකෝ පවුර සුණු විසුණු කරලා තමන්ව ගෙනාව දෙවියන් වහන්සේ අමතක කළා. சீனாய் மலையிலிருந்து பேசிய தெய்வத்தை மறந்தார்கள். සීනයි පර්වතයෙන් තමන්ට කතා කරන දෙවියන් වහන්සේ අමතක කළා. ஆண்டவரை மறந்தபடியினால் ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளாக இந்த யூத ஜனங்களுக்கு பேசத் துவங்கினார். අපි දකිනවා දෙවියන් වහන්සේ මේගොල්ලෝ අමතක කළ නිසා දෙවියන් වහන්සේ කුමක්ද කරුවේ? මේ යෙසායා අනාගත වක්තෘතුමා තුලින් යුදවරුන්ට දෙවියන් වහන්සේ කතා කරන්න පටන් ගත්තා. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறது வசனங்களை நாங்கள் ஒன்றொன்றாக பார்க்க போகிறதில்லை, வரப்போற முதல் கிழமைகளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். අද දවසේදී මම යෙසායා පොතේ එක එක තැන්වලින් වචන ඔබට කතා කරන්න කෙලින්ම එක දිගට වචන කතා කරන්න යන්නේ නැහැ. එන්නව කාලවලදී මේ පොතෙන් ඔබට මම ඒ ඉරුදිනවලදී මේ වචන අනුව ඔබට කතා කරන්න යනවා. இந்த வேத இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகத்தை தான் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்த விருப்பம். මේ යෙසායා පොතේ තිබෙන ඇඳින්වීමක් ඔබට ලබා දීලා ඒ ඇඳින්වීම තුල මේ උදෑසන ඔබ දෙවියන් වහන්සේ තුල මම සන්නද්ධ කිරීමටයි මේ උත්සාහ කරන්නේ. பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி காலத்திலே எப்படி இந்த யூதர்கள் இருந்தார்களோ அது போலதான் இந்த சபையும் கிறிஸ்தவ மக்களும் காணப்படுகிறார்கள். මම විශ්වාස කරන සෙනෙවන්තිනි එදා යෙසායා අනාගත වක්තෘන්ගේ කාලයේදී මේ යුදවරු කොහමද සිටියේ? ඒ වගේම තමයි අද දේශයත් සභාවත් කිතුණු ජනතාවත් ජීවත් වෙන කෙන එකයි මගේ විශ්වාසය. கடவுள் பக்தி அற்று போன ஒரு வாழ்க்கை. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ කෙරෙහි භක්තිවන්තවෙන් කමෙන් තොරව ජීවත් වෙන ජීවිතය. உலகம்தான் முக்கியம் என்கிறதான ஒரு வாழ்க்கை. ලෝකයේ තමයි තමන්ට වැදගත් කියලා ජීවත් වෙන ජීවිතය. பணம்தான் முக்கியம் என்பதான வாழ்க்கை. තමන්ට මුදල තමයි වැදගත් කියලා ජීවත් වෙනා වූ ජීවිතය. சமுதாயம் தான் முக்கியம் என்பது வாழ்க்கை. සමාජය තමයි තමන්ට වැදගත් කියලා ජීවත් වෙනා වූ ජීවිතය. வைத்தியர்கள் தான் உலகத்துக்கு
பதில் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை. වෛද්‍යවරු තමයි මේ ලෝකෙට විසඳුම කියලා බලාපොරොත්තු වෙන ජීවත් වෙන ජීවිතය. தேசத்தை நடத்துவதற்கு ஜனாதிபதி மந்திரிகளை தவிர வேறு ஒருவருக்கும் முடியாதுங்கிறதான ஒரு நம்பிக்கை. දේශය ගෙනියන්න වෛද්‍ය ජනාධිපතිතුමා මැතිය මෙතුරුන්ට ඇර වෙන කාටවත් බෑ කියලා විශ්වාස කරන ජීවිතය. தன்னை குறித்த நம்பிக்கை, තමා ගැන විශ්වාසය, தன்னுடைய படிப்பை குறித்த நம்பிக்கை, තමාගේ අධ්‍යාපනය කෙරේ විශ්වාසය, தன் கையில் இருக்கிற பணத்தை குறித்த நம்பிக்கை, තමාගේ අතේ තිබෙන මුදල ගැන විශ්වාසය, கடவுளை மறந்த ஒரு ஜீவி. දෙවියන් වහන්සේව අමතක කළා වූ ජීවිතය. பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ளும் போது ஞாபகத்தில் வையுங்கள், நீங்கள் எங்கே இருக்கு என்பதை சிந்தித்து ஆவிக்குரிய ரீதியோடு கூட இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். සෙනෙවන්තේ මේ පොත ඉගෙන ගන්න අවස්ථාවේදී මේ පොතේ කියා තිබෙන ආකාරයට ඔබගේ ජීවිතය ඔබ කොයි ස්ථානයේදී සිටින කියන එක තේරුම් අරගෙන ඔබගේ ආත්මික ජීවිතය ගොඩනැගීමට ඔබ ජීවත් වෙන්න කියලා ඔබගෙන් බලාපොරොත්තු ஆண்டவர் වෙනවා. பார்த்தார், இந்த அளவுக்கு எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு வந்த இந்த ஜனங்கள் இப்படி சீர்கெட்டு போனார்கள் என்று ஆண்டவருடைய இருதயம் துக்கப்பட்டது. දෙවියන් වහන්සේ මේ ස්ථානේ බැලුවා මිස්ර දේශයෙන් වාල්කමේ මුදවාගෙන ගලවාගෙන ගෙනාවු සෙනග අද කොයිතරම් දුරට දූෂ්‍ය වෙලා ඉන්නවද කියන එක උන්වහන්සේ කල්පනා කරලා උන්වහන්සේ සිතෙන් ශෝකයටපත් වුණා. ஆண்டவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராக இருக்கிறார். අපේ දෙවියන් වහන්සේ ඊයේත් අදත් එදත් සදාකාලයෙන් සදාකාලයට නොවෙනස් දෙවියන් වහන්සේ. அன்று இருந்தது போலதான் இன்று உங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிறதான சபைகளை பார்த்து ஆண்டவர் துக்கப்பட்டு அவர் சொல்லுகிற காரியங்கள். එදා සිදුනා වගේම තමයි අද ඔබවත් ඔබගේ මේ ලෝකයේ තිබෙන සභාවන් දෙස බලලා දෙවියන් වහන්සේ දුකටපත් වෙලා කියන කාරණාව එදත් උන්වහන්සේ ඒ වගේ කීවා. அன்னைக்கு சுவிசேஷ புத்தகங்கள் நாளுக்கு முன்பதாக முதல் புத்தகமாக அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் போக සාමාන්‍ය සුවාරංචි පොත් අතරට ඉදිරියෙන් මේ යසායා පොතත් ඒ සමග යන්න ඕනේ කියලා සාමාන්‍යයෙන් කියමනක් තිබෙනවා. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பையும் அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக அவர் செய்ய போற காரியங்களையும் தெளிவாக விளங்கப்படுத்துகிற ஒரு அருமையான தீர்க்கதரிசி. ඒකට හේතුව තමයි දෙවි යේසුස් වහන්සේගෙන් පැමිණෙන ගැලවීමත් ඒ ගැලවීමෙන් පස්සේ උන්වහන්සේ අපිට කුමක්ද කරන්න යන්නේ කියන කාරණාව ගැන පැහැදිලිව ප්‍රකාශ කරන පොතක් තමයි යසායා අනාගත වක්තෘතුමාගේ පොත. இந்த யூதர்களுக்கு மத்தியில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளை மாத்திரம் நம்பினவனாக காணப்பட்டார். අපි දකිනවා මේ යුදවරු මැදේ මේ යසායා අනාගත වක්තෘතුමා ඒ එකම දෙවියන් වාසය කරේ පමණක් විශ්වාස කරන මිනිසෙක් ලෙස ජීවත් தன்னுடைய වෙනවා. குடும்ப சூழ்நிலை, தன்னுடைய பட்டம், தன்னுடைய படிப்பு, சமுதாயம், உலகம் இதை குறித்து அவருக்கு கவனம் இருக்கவில்லை. ඔව් තමාගේ පෙළපත, තමාගේ පවුලේ තිබෙන අධ්‍යාපනය, තමාගේ තිබෙන කීර්තිය, තමාගේ දැනුම, තමාගේ වස්තුව මේවා කරේ ඔහුගේ විශ්වාසය තිබුණේ නැහැ. அவருக்கு இருந்தான ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், கடவுள் உண்மையாக இருக்கிறார், அவருடைய நியாய பிரமாணங்கள் உண்மை உள்ளது, அவருடைய சத்தியம் உண்மை உள்ளது, அவரோடு வாழ வேண்டும் என்கிறதான நம்பிக்கை. ඔහුට තිබුණ එකම කාරණය තමයි දෙවියන් වහන්සේ සිටිනවා. දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. උන්වහන්සේගේ ව්‍යවස්ථාව විශ්වාසවන්තයි. උන්වහන්සේ සිටින දෙවියන් වහන්සේ උන්වහන්සේගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන්න ඕනේ කියන එකයි ඔහුගේ ජීවිතයේ ආශාව. ஆனபடினால் ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை போய் சந்திக்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ගිහිලා යසායා අනාගත වක්තෘතුමාව දෙවියන් වහන්සේ බෑ දකිනවා. அவரிடத்திலே போய் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ යසායා අනාගත වක්තෘතුමාට කියලා කියනවා. ஏசாயா, இந்த ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்டு போய் விட்டார்கள். ඔහු කියනවා යසායා මේ සෙනග ඔක්කොම දූෂ්‍ය වෙලා සිටිනවා. கடவுளே, என்னையவே நம்பி எல்லா விதமான பாதகங்களையும் சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து வந்த இந்த ஜனங்கள் இப்பொழுது என்னை நம்பாமல் தங்களை நம்புகிறார்கள், சமுதாயத்தை நம்புகிறார்கள். එයා කිව්වා මා කෙරේ පමණක් විශ්වාස කරලා තමන්ගේ වාල්කමෙන් සියලුම ආස්කම් සලකුණු දැකලා මා කෙරේ පමණක් විශ්වාස කළ මේ සෙනග දැන් තමන් කෙරෙහි තමන්ව නඩත්තු කරන සෙනග කෙරෙහි විශ්වාසය තබාගෙන ජීවත් වෙනවා. இந்த ஜனங்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி போக මේ போகிறார்கள். සෙනග සියල්ලම නරකාදිය දක්වා බවුන් නියම වෙලා යන්න යනවා. என்னுடைய கையை விட்டு போய்விட்டார்கள். ඒගොල්ලෝගේ අතින් ගිලී ගියා. ஏசாயா, நீ போய் சொல், நான் இப்படி மனிதனாக பிறந்து வந்து உனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறேன், ஆனபடினால் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்கிறதான சத்தியத்தை சொல் என்று அந்த யோவானுக்கு சொன்ன அதே போல ஏசாயாவுக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் சொல்லுவார். අපි දකිනවා කුමද්ද සිදුනේ දෙවියන් වහන්සේ가 මමම බැස ඇවිත් මමම මනුෂ්‍යාකාරයෙන් පොළවට ඇවිත් මම නුඹලාගේ මිනිසුන්ව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ගලවා ගන්න මේ කියන මේ පණිවිඩය එදා යෝහන් බෞතිස්තයට සැලවුණ ආකාරයෙන්ම යසායා අනාගත වක්තෘතුමාට දෙවියන් වහන්සේගෙන් සැලවුණා. இயேசு பிறப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுப்பினார். අපි දකිනවා යේසුස් වහන්සේ ඉපදෙන්න ප්‍රථමයෙන් පෙරමග දූතයා ලෙස දෙවියන් වහන්සේ යෝහන් බෞතිස්තව මේ ලෝකෙට එව්වා. ஒரு தீர்க்கதரிசி එයා අනාගත වක්තෘ කෙනෙක්. அவன் பார்வோனை பார்த்து சொன்னான், நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாய், அது பாவமானது. අපි දකිනවා ඔව් ඒ ස්ථානයේ පාරාව එරොද දකින වෙලාවෙම කියනවා නුඹ නුඹගේ සහෝදරයාගේ භාර්යාව තබාගෙන පාපයෙන් පස්තවිලි වේ යන්න அதை කියලා. சொன்னபடினால் அவன் கழுத்து வெட்டுப்பட்டது. අපි දකිනවා ඒම ප්‍රකාශ කළ නිසා ඔහුගේ ඉස කසා දැමුවා. தீர்க்கதரிசி ஆனவன் என்று சொல்லும் போது எதற்கும் பயப்படாமல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவர். මේ අනාගත වක්තෘතුමා කියලා කියන්නේ කිසිවකට බය නොවි දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ ඒක කියන තැනත්තා. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் ஏசாயா. අන්න ඒ වගේ බලවන්ත අනාගත වක්තෘතුනේ තමයි යසායා අනාගත වක්තෘතුමා. முதலாவது நாங்கள் பார்க்கணும், சுவிசேஷத்தினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறார். පළමුව කොට අපි දකිනවා
කරන සුභාරංචිය සම්බන්ධව අනාගත වක්තෘ කෙනෙක්ව මේ යෙසායා අනාගත වක්තෘතුමා யோவான் சொன்னது போல மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று சொன்னது போல ஏசாயா தீர்க்கதரிசி யூதேய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், பாவிகளாய் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை பாவங்கள் இருக்கிறது, கடவுள் உங்களிலே பிரியமாய் இருக்கிறதில்லை, மனம் திரும்புங்கள் என்று அவர் பேசுகிறார். අද යෝහන් බෞතිස්තුම ප්‍රකාශ කළ ආකාරයට පස්තවිලි වෙලා ස්වාමින් වහන්සේගේ ස්වර්ග රාජ්‍ය ලං වී තිබේ කියලා කිව්ව ආකාරයෙන්ම යෙසායා අනාගතතුමා නුඹලා මේ පාප කරන්නෝය, නුඹලාගේ අපරාධ මෙසේ තිබේය, මේවා වලින් පසුතැවිල්ල වේයල්ලා කියලා යෙසායා කතා කරනවා. சுவிசேஷத்தை குறித்து மிகவும் தெளிவான தெளிவான ஒரு தீர்க்க தரிசனம். අපි කියන සුභාරංචි ගැන හොඳ පැහැදිලි දැක්මක් ඇත්තව අනාගත වක්තෘතුමා. இயேசு கிறிஸ்துவை குறித்து மிகவும் தெளிவாக பேசுகிற பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகம். අපි කියන යේසුස් වහන්සේගේ ඊම සම්බන්ධව පැහැදිලිව කතා කරනව පරණ කිවිසුමේ පොත. இரண்டாவது மேசியாவுடைய ரட்சிப்பை பற்றி பேசுகிறார். දෙවෙනිව මෙසියස් වහන්සේගෙන් එන්නව මිදීම ගැන කතා කරනවා. உலகத்துக்கு ரட்சிப்பியானால் இயேசு அவசியம். ඕකන මේ ලෝකෙට මිදීමක් අවශ්‍ය නම් ඒකට යේසුස් වහන්සේ අවශ්‍යයි. எல்லாரும் பாவம் செய்து விட்டோம். හැම කෙනාම පව් කර තිබේ. உலகத்திலே பாவம் செய்யாதவன் யாரும் இல்லை. මේ ලෝකේ පව් නොකරන්නේ කිසිවෙක් නැහැ. பிறக்கிறவன் பிறக்க போகிறவன் பிறந்தவன் இறந்தவன் எல்லாருக்கும் ரட்சிப்பு வேண்டும். அந்த ரட்சிப்பு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசி ඉපදුනව තැනැත්තේ ඉපදුන සිටින තැනැත්තේ මතු ඉපදෙන්න යන තැනැත්තේ මේ සියල්ලම පාපයෙන් ඉපදුන ලද්දෝය පව් කර ඇත්තෝය මේ සියලු දිනාලගේ පාපය නිසා ස්වාමී යේසුස් වහන්සේ පැමිණ මරණපත් වෙලා ඔවුන්ගේ පාපයෙන් උන්ව ගලවා ගන්න ඕනේ කියන එක පැහැදිලිවම කතා කරනවා. சில வேளையிலே இந்த Facebook வழியாகவோ காரியங்களை பார்க்கிற என் நண்பர்கள் கூட சில வேளைகளிலே நீங்கள் இந்துக்களாக இருக்கலாம், வேறு மதங்களிலே சார்ந்தவர்களாக இருக்கலாம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை ஒருவன் நம்பி அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் அவன் கடவுளை தேடவும் முடியாது, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று தெளிவாக சொல்லுகிறது. සමහර මේ Facebook එක තුලින් මේ දේශනාව නරඹාගෙන සමහර අන්‍ය ජාතික සහෝදර සහෝදරියන් වන අපගේ මිතුරන් වන අසල්වාසී සහෝදර සහෝදරත්වයේ සමහර හින්දු ආගමික වෙන්න පුළුවන්, වෙනත් ආගමිකයන් වෙන්න පුළුවන්. ඔබට අදහස් කරන එක කාරණාවක් තමයි ප්‍රකාශ කරන කාරණාව තමයි ස්වාමියෝ යේසුස් වහන්සේගේ විශ්වාස කරලා උන්වහන්සේගේ ලේවලින් කෙනෙක් මේ ලෝකේ සෝදන ලැබුවේ නැතිනම් කිසිම කෙනෙකුට මේ ලෝකේ පාපයෙන් ගැලවීමක් නැහැ, පාපයෙන් මිදීමක් නැහැ කියන එක ඔබ තේරුම් ගන්න ඕනේ කියන එක ප්‍රකාශ කරනවා. தான தர்மத்தினாலே ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வர முடியாது. මේ ලෝකේ ඔබ කරන දාන ධර්මයන් නිසා ඔබට ගැලවීමක් ඇති වෙන්න යන්නේ නැහැ. நல்லவனாய் வாழ்கிறதுனாலே உனக்கு ரட்சிப்பு வராது, பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர ඔබ முடியாது. යහපත් තැනැත්තෙක් ලෙස මේ ලෝකේ ජීවත් වීම නිසා ඔබට ස්වර්ගය ලැබෙන්න යන්නේත් නැහැ. ඔබ දෙවියන් වහන්සේට ළඟා වෙන්න යන්නේත් නැහැ. ஏண்டால் முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த பாவத்திலிருந்து அடுத்து வருகிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாகவே பிறக்கிறான். ඒකට හේතුව පළමු මනුෂ්‍යයා වූ ආදම් කළ පාපය නිසා මේ ලෝකේ උපත ලබනවා වූ සියලු දෙනාම පාපයේ සමග උපත ලබනවා. அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு மீட்பு இயேசு கிறிஸ்து தான். මේ පාපයට එකම එක මිදීම ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පමණයි. விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த ராப்போசனத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ඇදලිවන්තයන් වන ඔබ අද මේ රාත්‍රී භෝජනේ ලබා ගන්නට ඇවිත් இந்த ඉන්නවා. எண்ணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். මෙතනදී අපි කුමක්ද සිහි කරන්නේ? இயேசு எனக்காக என் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே යේසුස් மரித்தார். වහන්සේ මා උදෙසා මාගේ පාපය උදෙසා කල්වාරි කුරුසේ මැරුණා. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது. උන්වහන්සේගේ ශරීරය මා උදෙසා පොඩි කරනු ලැබුවා. செய்த பாவங்களுக்காக கைகளிலே ஆணி ஆயப்பட்ட அவ்வளவு இரத்தங்களும் உரியப்பட்டது. මම කළා වූ පාප නිසා උන්වහන්සේගේ අත්වලට ඇනගසනු ලැබ උන්වහන්සේගේ ලේ මා උදෙසා වගුරුනු ලැබුවා. தப்பு செய்வதற்கு போன என்னுடைய கால்களுடைய பாவங்களுக்காக ஆணி ஆயப்பட்ட அந்த கால்களில் இருந்த இரத்தம் உருவப்பட்டது. වරද කිරීමට ඉදිරියට ගමන් කරන මගේ පාද නිසා ඒ උන්වහන්සේගේ පාදවලට ඇනගසනු ලැබ උන්වහන්සේගේ ලේ ධාරාව ඒ තුල ගලා ගියා. சிந்தனைகளிலே நான் யோசித்து செய்த பாவங்களுக்காக இயேசுவுடைய முள்கிரீடத்தை பூட்டி அதில் இருந்த இரத்தத்தை உருவி எடுத்தார்கள். ඒ මා සිතුවලින් කරන කල්පනාවල් නිසා ඒ වලින් මා කරන පාපේ නිසා යේසුස් වහන්සේගේ කටු ඔටුන්න පළඳවලා ඒ කටු ඔටුන්නෙන් උන්වහන්සේගේ රුධිරය ගලා ගියා. இருதயத்தில் அன்றும் இன்றும் இப்பொழுதும் நான் யோசித்து செய்கிற பாவங்கள் அக்கிரமங்களுக்காக ஈட்டினாலே குத்தப்பட்டு அதிலே கடைசியாக தண்ணீர் வரும் வரை இந்த இரத்தத்தை உறிந்து எடுத்தார்கள். අපි දකිනවා තමාගේ සිතෙන් අපි එදා සිට අද දක්වා මේ දෝමෝත දක්වා අපි කරන කල්පනා කරන සෑම පාපයක් වරදක් නිසාම සිතුවිල්ලක් නිසාම එදා යේසුස් වහන්සේගේ ලය පැත්තට එල්ලකින් ඇනගසලා ලැබ අපි දකිනවා අන්තිමට උන්වහන්සේගේ අන්තිම ලේ බිඳුවක් ඇවිල්ලා එතනින් වතුර ගන්න තරමට පවා උන්වහන්සේට අඳිනු ලැබුවා. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த ரட்சிப்பை குறித்து விளங்கப்படுத்துகிற புத்தகம் ஒவ்வொரு வசனங்களை வாசித்துக் கொண்டு போகும்போது எதிர்காலத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இருக்கும். கிறிஸ்துமஸ் நாட்களில் விசேஷமாக இந்த ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவருடைய பாடுகள் அவருடைய காரியங்களை குறித்து அதிகமாக இந்த கரோல் போகும்போது சில வசனங்களை
பேசுவார். අපි දකිනවා මේ පොතේ වචනේ වචන ඔබට වචනාර්ථන ඔබට උගන්වන අවස්ථාවල ඔබට පැහැදිලි කර ගන්න පුළුවන්. ඔබ දන්නවා මේ නත්තල් කාලේදී සෙනඟ කැරොල් යනකොට ඒ මෙසිස් වහන්සේගේ එන්නව අනාගත වාක්‍ය ගැන උන් එතන ප්‍රකාශ කරනවා. உங்களுக்காக அடிக்கப்பட்டார், உங்களுக்காக துக்கம் சுமந்தார், ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு சென்றார். அந்த வசனங்கள் எல்லாம் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது. ඒ වගේ අපි දකිනවා උන්වහන්සේගේ දුක් විඳීම සම්බන්ධව උන්වහන්සේ ඔබ උදෙසා පාර කරනු ලැබුවා, ඔබ උදෙසා කසපාර ලැබුණා, ඔබ උදෙසා නිඳා කරනු ලැබුවා. මේ සියල්ලම මේ යෙසායා පොතේ ලියා තිබෙනවා. மேசியாவுடைய ரட்சிப்பு, மெசியஸ் வாசுக்கு ගැලවීම, மூன்றாவது அவருடைய மீட்பினுடைய பணி, அந்த மீட்புக்காக அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல பாடுபட்டார் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். ඊළඟට අපි දකිනවා ඒ මිදීමේ සේවය, ඒ කියන්නේ උන්වහන්සේ සේවයක උසේ අරිට පාර දෙනු ලබන්නා වූ, මරණු ලබන්නා වූ බැටළු පැටවාණියකුලේ උන්වහන්සේ කොහොමද සේවය කළේ, යථාර්ථකම කොහොමද කියන එක එතන උගන්වනවා. இந்த கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை கிறிஸ்தவர்களுக்கு எப்படி விளங்கப்படுத்துறது தெரியல. මට දැන් තේරෙන්නේ නැහැ ක්‍රිස්තියානි කාර්යයන් වන අයට ක්‍රිස්තුස් වහන්සේගේ මිදීම කොහොමද පැහැදිලි කරවන්නේ කියන එක. ஏசாயா தீர்க்கதரிசி விளங்கப்படுத்தி அதை வாசிக்கிறோம், ஆனால் விளங்குவதில்லை. අද බලන්න යෙසායා අනාගතතුමා උන්වහන්සේගේ මිදීම ගැන ඔව් ලියා තිබෙනවා. ඒක කියුවත් සෙනඟට ඒක තේරෙන්නේ නැහැ. இயேசுனுடைய பாடுகள் யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாத பாடுகள். යේසුස් වහන්සේ වින්දා වූ මේ පීඩාව, දුක් විඳීම මේ කසපාර කාටවත් ලබා ගන්න බැරි වේදනාවක්. 33 வருடங்கள் மனிதனாக வாழ்ந்தது இலகுவான ஒரு காரியம் அல்ல. උන්වහන්සේගේ අවුරුදු 33 වාරක ජීවිතයේ මේ පොළවේ ජීවත් වුණ ජීවිතය ලේසි පාසු ජීවිතයක් උනේ නැහැ. கடைசியாக அவரை உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க கொண்டு போன அந்த 2-3 நாட்களும் இலகுவான நாட்கள் அல்ல. ඒ වගේම අන්තිමට උන්වහන්සේගේ ජීවිතය අපි දකින අවසාන මොහොත, ඒ කියන්නේ දවස් දින දෙක තුනක් ඔබ දිසා මරණයටපත් වෙන්න ගෙන ගියා වූ වද හිංසා, වද වේදනාව විඳින දවස් උන්වහන්සේට ලේසි පාසු උනේ නැහැ. வேதம் என்ன சொல்லுகிறது? දේවචනේ කුමක්ද කියන්නේ? ஒரு மனிதன் நெல்லை தூவுவதற்காக வயலை எப்படி உழுவார்களோ அது போல அவருடைய சரீரத்திலே உழுதார்கள் என்று வேதம் ඔබ சொல்லுகிறது. දන්නවද එක මිනිස්සු තමගේ බීජ වපුරන පිණිස ගොයම කොහමද ආන්නේ? ඒ වගේ උන්වහන්සේගේ ශරීරය ඔවුන් සීසෑව බව දේවචනේ ප්‍රකාශ කරනවා. உங்களுக்கு தெரியும், இந்த முள்ளுகள் போட்ட டிராக்டர் இருக்கும். ඔබ දන්න මේ කටු දාපු කුබෝටා ට්‍රැක්ටර් යන්ත්‍ර තිබෙනවා. அப்ப இந்த டிராக்டரை எடுத்துக்கொண்டு போட்டு அப்படியே அந்த வருவார்கள். ඒගොල්ලෝ මොකද මේ කුබෝටා යන්ත්‍රය කුමද කරන්නේ? තමන්ගේ ගොයම නේද ගොවි පොලේ දාලා ඒ පස ආරාගෙන එනවා ඒගොල්ලන්. இது வயலை விழுகிறதை பார்த்தவர்களுக்கு தெரியும். ඔබ දන්න මේ ගොවිතැන් කරන තැන්වල ඒ පොළව සකස් කරද්දී ඔබ ඒක දැකලා තිබෙනවා. அதன் பின்பதாக அந்த பெரிய ரோதை போட்டப்பட்ட இன்னொரு ரோதை இருக்கும். ඊට පස්සේ ඔබ දන්නවා ලොකු රෝදයක් සවි කරපු ඒ තවත් එකක් තිබෙනවා. அதிலே அப்படியே போயிட்டு அந்த வயலை உழுவார்கள். ඒකෙන් ගිහිලා සම්පූර්ණ ඒ පොළවම ඒගොල්ලෝ සකස් කරනවා. அதன் பின்பதாகத்தான் அந்த விதையை கொடுப்பார். ඊට පස්සේ තමයි ඒකට බීජ වපුරන්නේ. இந்த வேதத்திலே இயேசுப்பட்ட துன்பங்களை குறித்து விளங்கப்படுத்தும் போது அதை தான் ஆண்டவருடைய வேதம் எங்களுக்கு விளங்கப்படுத்தும். මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ යේසුස් වහන්සේගේ දුක් විඳීම ගැන කතා කරද්දී අර ගොවිතැන් පොළොවක් කොයි වගේ සීසානවද, කොයිතරම් දුරට ඒක හාරනවද, අන්න එවැනි වේදනාවක් තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ යේසුස් වහන්සේ ගැන ලියා තිබෙන්නේ. 40 அடிக்கு 1 குறைய அடித்தார்கள், අපි දකිනවා උන්වහන්සේට කසපාර 39ක් එතනස දෙනු ලැබුවා. கிழித்தார்கள். උන්වහන්සේව ඉරණු ලැබුවා. யூடியூப்ல போயிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடிக்கப்பட்ட ஆணியுடைய அந்த எந்த அளவு ஆணியை அடித்தார்கள், எந்த விதமான சவுக்களை அடித்தார்கள் என்று விசாரித்து பாருங்கள். அதுல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அடித்தார்கள். ඔබ බලන්න පුළුවන් යේසුස් වහන්සේට ගායවව කසපාර යේසුස් වහන්සේට ගැසුවව එන කොයි වගේද කියලා ඔබට බලන්න ඕන නම් YouTube එකේ කියලා බලන්න පුළුවන් කොයිතරම් වේදනාත්මක තරමේ දේවල් දේවා කියන එක. கிழித்தார்கள். උන්වහන්සේව ඉරණු ලැබුවා. உடம்பு முழுவதும் ரத்தம் வழிந்தது. උන්වහන්සේගේ ශරීරය මුළුල්ලේම ලේ ගලා ගියා. கண்களிலே ரத்தம் வழிந்தது. උන්වහන්සේ ඇස් වලින් ලේ ගලා ගියා. மூக்குகளிலே ரத்தம் வழிந்தது. උන්වහන්සේගේ නාස් පුඩු වලින් ලේ ගලා ගියා. ஐயோ, அதை பார்க்கும்போது இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது, முதல் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அந்த ராப்போசனத்தை எடுக்கும் போது உனக்கு அந்த பயம், ஆண்டவர் செய்த அந்த தியாகத்தை குறித்த ஒரு 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 இருதயத்திலே ஒரு பாரம் வரணும். நீ அதை எடுக்கும் போது உன்னுடைய கண்களிலே தண்ணீர் வர வேண்டும். என்ன இது சும்மா சாதாரணமாக ஒரு ரொட்டியாக ஒரு அப்பமாக நீ சாப்பிட்டு விட்டு போகிறாய். අද මොකද වෙන්නේ? පළවෙනි ඍතුවේ ඔබ ඇවිල්ලා මේක ගන්නකොට ඒ යේසුස් වහන්සේගේ කුරුසියේ දර්ශන ඔබ වෙතට ඇවිල්ලා ඔබගේ ඇස් වලින් කඳුළු ගෙනෙන්න ඕනේ. ඒ තරමට ඒක දුක්ඛිත වේදනාත්මක අවස්ථාවක්. නමුත් අද මොකද වෙලා තියෙන්නේ? මේක නිකන් පුරුද්දට කියලා සිරිතක් වගේ. ඒක රොටියකට සීමා වෙලා එනවා, නිකන් ගන්නවා යනවා. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கேக் கொடுப்பாங்க. සමහර දල මේ සුද්ධෝ ස්වාභාවිකවට කේක් පාවිච්චි කරනවා. அப்ப கேக் பாவிச்சு கொடுக்கும்போது அது சில ஆலயங்களுக்கு நாங்க போகும்போது நல்ல பெரிய துண்டா கொடுப்பாங்க. මම දැකලා දෙනවා සමහර දේවස්ථාන වලට යන වෙලේ මේ සුද්ධෝ ස්වාභාවිකම මේක රොටිය වෙන්නට කේක් එක ලොකු කේක් කෑල්ලක් දෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. நானும் அப்படி ஆராதனையில போயிட்டு ஒரு கேக் சாப்பிட்டு ஒரு
ரசம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, ஆனா கேக் ஒன்றும் பெருசா கொடுத்துருவாங்க. මේ වගේ තමයි දෙවියන් වහන්සේ ප්‍රශංසාව පාස්ටර් දෙක පාරක් ඒ වගේ මේකට යන්න අවස්ථාවක් ලැබුණා. ලොකු කේක් කෑල්ලක් දෙනවා. නමුත් යුසනම් පොඩ්ඩයි දුන්නේ. ඒ වගේ දෙනවා. அப்ப இன்னைக்கு பார்ட்டியாக மாறுகிறது. හරියට මේක නිකන් හරියට මේ අපි දකින උත්සවයක් වගේ වෙලා තිබෙන්නේ දැන්. இன்றைக்கு அது ஒரு ஒரு கடவுளுடைய அந்த ரத்தத்தை சிந்திய அந்த உணர்வு இல்லை. ஆண்டவர் ரத்தத்தை சிந்தியது பட்ட அந்த சரீரத்துடைய பாடுகள் பைபிளை வாசிக்கிறோம், கொரிந்தி புத்தகத்துல வாசிக்கிறோம், உனக்காக இப்படி எல்லாம் பட்டார், இதெல்லாம் சிந்தப்பட்டார் என்று அது வாசிக்கிறோம். ஆனால் வாசித்ததுக்கு என்ன இருதயத்திலோ ஆலயத்திலோ சிந்தனையிலோ வாழ்க்கையில இல்லை. අද මොකද වෙලා තියෙන්නේ? ඒක නිකන් උත්සවයකට පමණයි. ඒක නිකන් පුරුද්දකට පමණයි. නමුත් අපි කොරින්ති පොතේ වචනය කියවනවා. එතනදී වචනේ කියවනවා ඔබ දුසා දුක් විඳා, ඔබ දුසා නැගසලා බෝවාසකලේ උදව්සා ලේ ගැලුවා කියලා. නමුත් සිතේ කිසිම ඇඟීමකින් තොරව, කිසිම ඒ ගැන සිතීමකින් තොරව තමයි අද සෙනග මේවට සහභාගී වෙන්නේ. 2500 600 700 வருடங்களுக்கு முன்பதாக இந்த யூதர்கள் எப்படி கண்களினால் ஆண்டவரை கண்டும் கூட மறுதலித்து வாழ்ந்தார்களோ அதுபோலதான் கிறிஸ்தவ ஜீவியமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. අවුරුදු 2500 2700කට ප්‍රථමයෙන් මේ යුදෙව් ජනතාව කොහොමද තමන්ගේ ඇස් වලින් දෙවියන් වහන්සේගේ ආශ්චර්යමත් දේවල් දැකලා උන්වහන්සේගේ අඬ තමන්ගේ දෙසවෙනින් අසලා පවා දෙවියන් වහන්සේ අමතක කරලා ජීවත් වුණාද? අන්න ඒ වගේමයි අද දේව ජනතාව දෙවියන් වහන්සේව අමතක කරලා ජීවත් වෙන්නේ. முதல் ஆண்டவர் சொன்னார், இந்த ரட்சிப்பை குறித்து இந்த ஜனங்களுக்கு நீ பேசு. එතකොට තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ එන්ට යන්නව මිදීම ගැන මේ සෙනගට ඔබ කතා කරපන්න. ஞாபகத்தில் வையுங்கள், ஆண்டவராகிய ரட்சிப்பினுடைய கடமைகளில் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு இப்பொழுது வரப்போகிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக அவர் கடந்து வந்திருக்கிறார். මතක තබා ගන්න දැන් එයා මොකද කරුවේ? ඒ සියල්ලම අමතක කරලා දෙවියන් වහන්සේ දැන් ගලවන කාරණාව, මිදීම දෙන කාරණාව, නිදාස දෙන කාරණාව මේ සියල්ලම උන්වහන්සේ ඉවර කරලා දැන් උන්වහන්සේ දඬුවම් කිරීමට, විනිශ්චය කිරීමට එන්ට යන කාලයට දෙවියන් වහන්සේ දැන් තීරණය කරලා තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பிலே சொல்லப்பட்ட சம்பவங்களை எல்லாம் தெளிவாக யூதர்களுக்கு விளங்கப்படுத்திய ஒரு புத்தகம் தான் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ඒ නිසා புத்தகம். අපි දකිනවා යේසුස් වහන්සේගේ මිදීමේ වැඩය, විදීමේ සේවය, විදීමේ කාරණාව ඊටාම පැහැදිලිව සෙනගට ප්‍රකාශ කරන පොත තමයි යෙසායා අනාගත වක්තෘතුමාගේ පොත. நிறைய பேர் சொல்வார்கள், ஆமா பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டபடினால் தான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். ගොඩක් අය කියන ඔව් පාස්ටර් මම ගැලේම ලැබුණ නිසා තමයි මම මේ තරමටවත් ඉන්නේ. ரட்சிக்கப்படாமல் இருந்தால் வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்போம். ඔව් කියනවා මම ගැලේම ලැබෙන්නේ නැත්නම් පාස්ටර් මගේ ජීවිතේ මම කොහෙදෝ ගිහිල්ලා. அந்த பாடல் ஒன்று இருக்கிறது, நீர் என்னை காணாவிட்டால் ஆண்டவரை எப்பொழுதோ நான் மரித்திருப்பேன். ඒ ගීතිකාවකුත් තියෙනවා, ස්වාමීනි ඔබ වහන්සේගේ ජීවිතේට ආවේ නැත්නම් මම කවදදෝ මැරිලා කියලා. ஐயா ஆண்டவரே, நீர் என்னை கண்டு எனக்கு கிருபையை கொடுத்திருக்காவிட்டால் இன்னைக்கு நான் நிக்கிற நிலையில நிக்க மாட்டேன். ඔබ වහන්සේ මාව දැකලා මට කරුණාව දුන්නේ නැත්නම් මම අද ඉන්න මේ තත්ත්වයේ මම ජීවත් වෙන්නේ නැහැ ස්වාමීනි. ஆனால் ராப்போசனத்தை எடுக்கும்போது அது சர்வசாதாரணமாக மாறி. නම රාත්‍රී භෝජනය කරනකොට ඒක නිකන් පුරුද්දකට ගිහිල්ලා. சில இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுகிறவர்கள் ராப்போசனத்தை எடுப்பதே இல்லை. අපි දකින සමහර අය බැලලා මේ බොන අය, වැරදි වායු කරන අය රාත්‍රී භෝජනේ ගන්නෙම නැහැ. இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தை எடுப்போம் ஐயா. පාලතුමාගේ පවුල ගන්නවා නම් நாங்கள் இந்த பின்னணியிலே கிறிஸ்தவத்தை ஏற்று ஒரு சாம்பாரான குடும்பம். අපි ඇවිල්ලා ඉන්දුව පසුබිමක ඉතුණුකමත් අරගෙන නිකන් හරියට සාම්බාර රොක්කගේ මිශ්‍ර පවුලක් අපි. முஸ்லிம் பள்ளியில இருந்து நாங்க போகாத இடம் இல்லை, எல்லாம் ஒரு சாம்பார், எல்லா தெய்வமும் ஒன்றுன்னா நான் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்திருந்தோம். ஆனாலும் கூட எல்லா தெய்வத்தோடும் கூட ஒரு கலப்படமான வாழ்க்கை. ඒ කියන්නේ මුස්ලිම් පල්ලි වලට පවා ගිහිල්ලා ඒ කියන්නේ හැම දෙයකට මිශ්‍ර වෙලා යේසුස් වහන්සේ තමයි ප්‍රමුඛත්වය දීලා තිබුණේ. ඒ නමුත් හැම දෙයක්ම විශ්වාස කරලා හැම දෙයියොම එකයි කියන ආකාරයෙන් ජීවත් වුණ පවුලක් අපි. இன்னைக்கு இயேசு மட்டும் என்னுடைய வாழ்க்கையில வராவிட்டால், නමුත් යේසුස් වහන්සේ පමණක් මගේ ජීවිතේට ආවේ නැතිනම් பாடலுடைய வரிகள் எப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. ඒ ගීතිකාවේ කියපු වචනේ කවදාදෝ මගේ ජීවිතේ ඉෂ්ට සිද්ධ වෙලා. ஹல்லேலூயா. හalleluya. சில வேளையிலே நான் இந்த ரட்சிப்பை வராவிட்டால் அந்த குடும்பத்துக்கு வந்திருக்க மாட்டேன். මම සමහරවිට මේ ගැලෙම ලැබෙන්නේ නැත්නම් මේ කොළඹටම ඇවින්නේ නැහැ. குடும்பத்துக்கு வராவிட்டால் என்னுடைய பிரதேசத்தில் தான் நான் வாழ்ந்திருப்பேன். කොළඹට ආවේ නැත්නම් මම මගේ පළාතේ තමයි මම ජීවත් වෙන්නේ. அப்படி வாழ்ந்திருந்தால் இன்னைக்கு நான் இருக்கிற இந்த கௌரவம், இந்த மரியாதை, இந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு கிடையாது. ඒ මම ආවේ නැත්නම් මට අද තිබෙන කීර්තිය, ගෞරවය, නම්බු නාමය මේ කිසිවක් මට ලැබෙන්නේ නැහැ. ஹல்லேலூயா. හalleluya. செய்தியை கேட்கிற என்னுடைய குடும்பங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த அறிவு வர வேண்டும். අද මේ දේශනාවට සවන් දෙන්න මාගේ නිවසේ වැසියන් ඔබ සිටනවා නම් ඔබටත් මේ ඇඟීම පාළ වෙන්න ඕනේ. இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய தாய் தகப்பனிலிருந்து நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த எத்தனையோ குடித்து நாறி போய் எங்களுடைய வாழ்க்கை யாருமே கணக்கெடுக்காத ஒரு கேவலமான எப்பயோ இருந்து போகக்கூடிய ஒரு ஜீவியத்திலே வாழ்ந்திருப்போம். ஆனால் அந்த இயேசு திட்டப்படியினால்தான் இன்று உலகத்துக்கு ஒரு வெளிச்சங்களாக, சாட்சிகளாக, இன்று எத்தனை கொரோனா வந்தாலும் கூட கைகளிலே குறை இல்லாமல் பல ஏழைகளுக்கு உதவி செய்யத்தக்கதாக, கொடுக்கக்கூடியதாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். கர்த்தரை நான் சோதரிக்கிறேன்.
என்னுடைய சகோதரன் என்னோட கூட இருந்தபடினாலும் தெரியாது, அவன் எப்பொழுதும் அந்த காரியத்தை தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறான். එනිසා තමයි අපි කියන්නේ දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේට අරසුනේ නැතිනම් උන්වහන්සේ ආවේ නැත්නම් අපගේ මව්පියා සමග අපි ජීවත් වෙලා අපගේ සංගතිය ජීවත් වෙලා විනාශ වුණා වගේ අපිතර ගීතිකාවේ කියනවා වගේ අපි බීලා කරලා මේ ලෝකේ දේවල් පස්සේ ගිහලා අපි කවදදෝ විනාශ වෙන්න දුන්නා. නමුත් මේ යේසුස් වහන්සේ අපේ ජීවිතේට ආව නිසා අපි මේ කොළඹට ඇවිල්ලා මේ දෙවියන් වහන්සේගේ කරුණාව ලබලා මේ උන්වහන්සේගේ ගැලවීම ලබලා මේ නම්බුනාමය ලබලා මේ කොරෝනා ආව කාලේ කිසිම දෙයකින් අඩුපාඩුවක් නැමැතිව මේ අත්වලින් අනිත් දුගී දුප්පත් ජනතාවට උපකාර කරන පිණිස දෙවියන් වහන්සේ අප ආශිර්වාද කළා. පාලතුමා සමග සිටියම නිසාම දන්නේ ඔහුගේ සහෝදරයන් ඒ ආකාර ජීවිතය ජීවත් වෙන පිණිස ස්වාමින් වහන්සේ ආශිර්වාද කර තිබෙනවා. ஹல்லேலூயா, හalleluya. ஞாபகத்துல இருக்கணும். අපි එක මතකේ තියෙන්න ඕනේ. யூதர்கள் மறந்து போனாங்க. නමුත් යුදෙවරුන්ට මේවා මතක වුණා. அறிவு கட்டவங்களா இருந்தாங்க, ඒගොල්ලෝ අඥාන මෝඩ සෙනගක් கேடு கட்டவர்களா இருந்தாங்க. කියන්නේ දූෂ්‍ය සෙනගක්ව සිටියා. சொன்னார், போய் சொல்லப்பா. කිව්වා කියලා කියන්න. இன்னைக்கு அததான் உங்களோட கூட நான் பேசிக்கொண்டேன். අන්න ඒකම තමයි අද මේ උදෑසනම ඔබ සමග කරමින් ඉන්නේ. இந்த மெரிலே சின்ன வாலி வயதுல இருந்து எனக்கு தெரியும். මේ මෙරිල්ලම පොඩි කාලේ තරුණ කාලේ ඉඳලා මම දන්නවා. சரியான கோபம் போற சகோதரர். හරියටම කේන්ති යන කෙනෙක් මෙයා. அவருடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும். එයාගේ අම්මා තාත්තත් මම හොඳටම දන්නවා. அப்பா ஒரு கடை வச்சிருந்தார். එයාගේ තාත්තා කඩයක් තියාගෙන හිටියා. அவரோட தனிப்பட்ட ரீதியில அவரோட வாழ்க்கையை விசாரிங்க. එයා පෞද්ගලිකව කියලා එයාගේ ජීවිතය ගැන ඔබ කතා කරලා බලන්න. எனக்கு யோசனையா இருக்கு, ஏன்ப்பா அந்த பையன் இப்படி செய்யறான். මටම හිතුණා මේ මිනිහයි මේව ක්‍රියා කරන මේ තරුණයා මේව ක්‍රියා කරන කියලා මම කල්පනා කරුවා. சில நேரங்களில் நான் போகும்போது அந்த அப்பா சொல்லுவார், பாருங்க பாஸ்டர் அவன் கோயிலுக்கு வந்ததுக்கு என்ன எனக்கு இப்படி காரியங்களை செய்யறா அப்படின்னு சொல்லுவார். ரட்சிக்கப்பட்ட புதுசுல සමහරට ගැලේවල බලුතේදී එයාගේ ගෙදරට යද්දී එයාගේ තාත්තම කියන පාස්ටර් මෙයා පල්ලි යනවා තමයි මෙයා මට මේව කරනවා වැඩ කරනවා කියලා එයා මං ගැන අඩුපාඩුකම් කියනවා. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ඒක එයාගේ පෞද්ගලික ජීවිතය. நான் சொல்ல முடியாது, நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். මම කියන්න ඕනේ නෑ, ඒක ඔබමයි තමයි එයාගෙන් අසා දැනගන්න அவர் ඕනේ. சொல்லுவார் அவருடைய வாழ்க்கை. එයා කියයි එයාගේ ජීවිතය ගැන. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இன்னைக்கு ஏதோ இந்த அளவுக்கு கடவுளுடைய காரியத்திலே தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொண்டு இன்னைக்கு தேவனுடைய நாமத்துல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கான். நான் நமஸ்காரம் பண்ணுவேனால் அது கடவுளுடைய கருணை. ඒ වගේ තරුණෙක් අද මේ තරම් දුරට තමන්ගේ ජීවිතේ වර්ධනා තමන්ගේ පවුලත් රැකගෙන අද මේ දෙවියන් වහන්සේගේ දේව සභාවේ දේශනාවට පරිවර්තකෙක් ලෙස නමස්කාරකාරයෙක් ලෙස මේ තරමට සිටින එක දෙවියන් වහන්සේගේ සම්පූර්ණ කරුණාව පමණයි. சொல்லுங்க ஒரு ஹalleluya, ஹalleluya. හalleluya. எங்களுடைய வாழ்க்கை அப்படி கேவலமானது. අපේ ජීවිතේ එච්චර දූෂ්‍ය වූ ජීවිතයක්. என்னுடைய சொந்த வாழ்க்கை அப்படி கேவலமானது. මගේ පෞද්ගලික ජීවිතේ ඒ වගේ දූෂ්‍ය ජීවිතයක්. குடும்பத்திலே அந்த அளவுக்கு ஒரு நத்தால் பாட்டி வறுமையானால் சாராயம் பிஞ்சர் பியர் எல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆட்டை வெட்டி அப்படி ஒரு பெரிய கேவலமான අපේ ஒரு வாழ்க்கை. ජීවිතේ නත්තල් උත්සව වෙනකොට අරා බැබෑරුම අරක්කු බීමත්කම එතන උත්සවය ഘോഷාව මේ හැම දෙයක්ම පිරුණා වූ ජීවිතයක් අපේ ජීවිතය. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எந்த ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த ஒரு கிறிஸ்துமஸ்லயும் ஒரு ஆடை வெட்டாமல் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடியது. අපේ නත්තල් සමරන කාලේ කියන්නේ ගැලේම ලබන්න ප්‍රථමයෙන් නත්තලක් කියලා එනකොට එළුවෙක්ව මරලා නැත්නම් සම්පූර්ණ උයලා කෑම කන්න නැතුව අපේ නත්තලක් අපි සමරලා නැහැ. ඒ තරමට ජීවිතයක්. என்னால் ஆடுகளுடைய ஒரு ஃபார்ம் வைத்திருந்தோம். ඒක නේද අපේ එළුවන්ගේ එතන ෆාම් එකක් තිබුණා. அது எங்க அம்மா வளர்ப்பார். අපේ අම්මා මේ එළුව ඔක්කොම අදාවඩා ගත්තා. ஜனவரி வரும்போது இது கிறிஸ்துமஸ் கண்டு ஒதுக்கி விடுவாள் ஒரு ஆட்டை. අපේ ඔක ජනවාරි එනකොටම ඒක නත්තල්ට කියලා එක එළුවෙක් එකලා වෙනම අරන් තියා அந்த ගන්නවා. ஆடு இயேசுவை போல எப்படா டிசம்பர் வரணும்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ඒ එළුව බලාගෙන යේසුස් වහන්සේ වගේ කවදාද දෙසැම්බර් එන්නේ කියලා. அதுக்கு நல்லா சாப்பாடுலாம் போட்டு வைப்பாங்க. ඒ එළුවට හොඳට කණ්ඩ බොණ්ඩ දීලා හොඳට වර්ධනය කරනවා දෙසැම්බර් වෙනකම්. சரியா டிசம்பர் வரும்போது போட்டு தள்ளிடுவாங்க. අරින්තිමට දෙසැම්බර් ආම පාර දෙනවා ඒ එළුවට. ஹalleluya. හalleluya. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையை எப்படி ஐயா மறப்பது? ඒ වගේ අසීලාචාර ජීවිතයක කාලකන්නික ජීවිතයක ජීවත් වුණ අපේ ජීවිතය අපි කොහොමද අමතක කරන්නේ? ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ நீங்க எல்லாம் மறந்துட்டு அல்லவா ஜீவிக்கிறீங்க. අද බලන්න කිතුණුවන් බලන්න මේ ඔක්කොම අමතක කරලා නේද ජීවත් වෙන්නේ? ஜூம்ல வந்திருக்கிறவங்க நிறைய பேர் உங்க வாழ்க்கையை யோசிங்க. මේ Zoom එකෙන් දැන් ඇවිත් ඉන්න ගොඩක් අය ඔයාලගේ ජීවිතය ගැන කල්පනා කරන්න. Facebookல வாசிக்கிறவங்க யோசிங்க. Facebook එකේ මේ දේශනාව බලන අය කල්පනා කරන ඔබගේ இருந்த ජීවිතය. வாழ்க்கையில இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை ஒரு பரிசுத்த நிலைமை இந்த லாக்டவுன் நேரத்திலும் கடவுளை தேட வேண்டும் என்றால் இருதயம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் இருதயம் இருந்திருக்குமா? இதெல்லாம் சொன்ன அந்த பாடல் சொன்ன வண்ணமாக எப்பொழுதோ மரித்திருப்பீர்கள். ඔබ ඉතලා බලන්න ඔබ මේ දෙවියෝ අඳුරගත්තේ නැතිනම් මේ වගේ සුද්ධ ජීවිතයක් මේ දෙවියෝ සොයන්න ඕන කෙන ජීවිතයක් යාඥා කරන ජීවිතයක් දෙවියෝ අදාන්න ඕන කෙන ජීවිතයක් ලොක්ඩවුන් වෙලාවේ Zoom එකකින් හරි මං උන්වහන්සේ ගැන හිතන්න ඕන කෙන ජීවිතයක් ඔබට ලැබෙයිද නැද්ද? ඉතලා බලන්න අර ගීතිකාව කියන වගේ කවදාදෝ මැරිලා ඇති උන්වහන්සේ අපේ ජීවිතේට අරසුනේ නැතිනම්. ஹalleluya. හalleluya. ஒரு கிறிஸ்தவன் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். කිතුණුවේ උදේට මතක තබා ගන්න ඕන. யூதர்கள் மறந்தார்கள். යුදෙවරු මේවා මතක
කළා. ஆண்டவரை மறந்தார்கள். දෙවියන් වහන්සේව අමතක කළා. ஆண்டவர் சொன்னார், போய் சொல்லு ரட்சிப்பு. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ ගිහිල්ලා කියන්න ගැලවීම. நீ ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறக்க போகிறார். ඔබ මිදීම ලබන පිණිස දෙවියන් වහන්සේ මේ ලෝකේ මිනිසෙක් ලෙස ඉපදෙන්න යනවා. இந்த ஏசாயா புத்தகத்தை சொல்லுவார்கள், இது ஒரு திருமறை, ஒரு வேத புத்தகத்தை போன்ற, முழு வேத புத்தகத்தை போன்ற ஒரு புத்தகம் தான் ஏசாயா මේ தீர்க்கதரிசி. යෙසායාගේ පොත සම්බන්ධ බයිබලය කියන බයිබලය තුල බයිබලයක්. ඒ කියන්නේ පොත් 60කින් සමන්විත අයිට මුළු බයිබලය වගේම අන්තර්ගත බයිබලයක් තමයි මේ යෙසායා පොත. இந்த ரட்சிப்பை குறித்து 26 இடங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். අපි දැකලා මේ යෙසායා පොතේ දෙවියන් වහන්සේ ලබා දෙන්න යන ගැලවීම මිදීම ගැන ස්ථාන 26ක මේ යෙසායා පොතේ ලියලා மற்ற තිබෙනවා. புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதால் இந்த அளவுக்கு அதிகமாக எழுதப்பட்ட ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகம் இந்த ஏசாயா අපි தீர்க்கதரிசி. දැකලා අනිත් පොත්වලත් උන්වහන්සේගේ මිදීම ගැන ලියා තිබෙනවා තමයි. නමුත් වැඩි වශයෙන් පරණ කිවිසුමේ යේසුස් වහන්සේගේ මිදීම ගැන බොහෝ ස්ථානවල ලියන ලද්දව පොතක් මේ இப்ப යෙසායා පොත. ஆண்டவருக்கு என்ன தேவைப்பட்டது? இயேசு வருகிறார், ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் கடவுள் மனிதனாக அவதாரம் எடுக்க போகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், இருக்கிற வண்ணமாக இருக்காதீர்கள் என்று சொல்லுவதற்காக 26 முறை இந்த கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை குறித்து அவர் ஆணித்தரமாக அழுத்தமாக எழுதுகிறார். දෙවියන් වහන්සේට මොනවද ඕන කිරුවේ? සෙනකට ප්‍රකාශ කරන්න ඕන නා. යේසුස් වහන්සේට යනවා, මිනිසුන්ගේ පාප වලින් අපරාධ වලින් ගලවන්න යනවා. මේක ඔබ ප්‍රකාශ කරන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේට කොච්චර අවශ්‍යතාවයක් තිබුණාද කිව්වොත් මේ පොතේ විතරක් මේ අනාගත වක්තෘතුමා තුලින් දෙවියන් වහන්සේ 26 වතාවක් එක කියලා තිබෙනවා. அன்றைக்கு மேசியா உலகத்துக்கு மனிதனாய் வருவதை குறித்து இயேசு பேசினார். එදා මෙසියස් වහන්සේ මේ ලෝකෙට යේසුස් වහන්සේ ලෙස එන බවට ඔහු කතා කළා. ஆனால் இன்றைக்கு நாம் இருக்கிறது அதை பார்க்கணும் பாராதூரமான மிகவும் மிகவும் கவனத்துக்குரிய ஒரு காலம். නමුත් දැන් අපෝමා සිටින්නේ ඊට වඩා ගොඩාක්ම අවදානාත්මක කාලයක, ඊට වඩා ඉතාමත් අති භයානක කාලයක ඔබ මා සිටින්නේ. இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம்? නමුත් අපි අද මොනවද කතා බහ කරගෙන ඉන්නේ? இதோ உன்னுடைய ரட்சிப்புக்காக வேண்டி, பாவம் மன்னிப்புக்காக வேண்டி ஒரு அடிக்கப்பட்ட ஆடாக தன்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை உடைக்க கொடுத்து ரத்தத்தை சிந்திய அந்த இயேசு ராஜாதி ராஜாவாக உன்னை எடுத்துக்கொண்டு போக போறார் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். අද අපි කුමද කරමින් ඉන්නවා? ඔබ උදෙසා මරණපත් වෙලා මරණු ලබන්නව බැටළු බැටවක ලෙස එලා මරණපත් වෙලා දින තුනේ මලවුන්ගේ නැගිට්ටා වූ දෙවියන් වහන්සේ නොවව නැවත උන්වහන්සේගේ රාජ්‍යයට ගෙනියන පිණිස රජුන්ගේ රජ ලෙස උන්වහන්සේ එන්ට යන බව අපි කතා කරනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. கொரோனா அதை நிரூபிக்கிறது. කොරෝනාව මේ උන්වහන්සේගේ ඊම ස්ථාවරය நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிற ஊசி அடுத்த வரப்போகிற 666க்கான அடையாளமாக காணப்பட்டுக் අද கொண்டிருக்கிறது. ඔබ ලබා ගන්නව එන්නත ඊළඟට මේ ලෝකයේ පාලනය කරන්න යන 608 කියන ඉලක්කම ඔබට සනාථ කරමින් තිබෙනවා. 666 எடுக்காமல் கடையிலே வாங்கவோ விற்கவோ முடியாது, அங்கு இங்கு போக முடியாது என்கிறதான காரியத்துக்கு ஒரு அத்திவாரமாக தெளிவாக காட்டப்பட்டுக் බලන්න கொண்டிருக்கிறது. 608 ඉලක්කම ලබා ගන්නත් ඔබට විකුණන්නත් බෑ, මිලයට ගන්නත් බෑ, ඒට යන්නත් බෑ, මේට යන්නත් බෑ කියන එකට අද ඔබට අත්තිවාරමක් ලෙස, උදාහරණයක් ලෙස මේක පෙර දැනුමක් ලෙස ඔබට ලබා දෙමින් තිබෙනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. அந்த யூதர்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன போதும் அவர்களுக்கு அது விளங்கவில்லை. එදා යුදෙවරුන්ට යෙසායා අනාගත රුත්මා කියන අවස්ථාවේදී ඔවුන් ඒක තේරුම් නොගත්තෝ. அதற்கு முன்பதாக இருந்த தீர்க்கதரிசி சொன்ன போதும் அவர்கள் அக்கிரமத்தை விட்டு விலகவில்லை. ඊට ප්‍රථම හිටියාව අනාගත වක්තෘවරුන් ප්‍රකාශ කරද්දී ඔවුන් Tamanගේ අධර්මිෂ්ඨකමින් නොහැරී සිටියෝය. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த ரட்சிப்பை குறித்து தெளிவா பேசு என்று அவர் 26 முறை ஆண்டவருடைய ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம், ரட்சிப்பு அவசியம் என்ற காரியத்தை அவர் ඒ නිසා விளங்கப்படுத்தினார். තමයි උන්වහන්සේගේ ලැබෙන්න යනව මිදීම ඊටම වැදගත් නිසා, මේ ගැලවීම වැදගත් නිසා දෙවියන් වහන්සේ මේ එක පොතේ උන්වහන්සේගේ අනාගත වක්තෘමා තුලින් 26 වතාවක් කතා කරන්නේ මනුෂ්‍යයට මිදීමක් අවශ්‍යයි, මිදීමක් අවශ්‍යයි, මිදීමක් අවශ්‍යයි කියලා. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? අලුත් කිව්සම මොකක්ද කියන්නේ? கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். අන්තිමය දක්වා ස්ථිරව සිටින්නාම ගැලවෙන්නේය. சொல்லுங்க ஹல்லேலூயா. හලෙලූයා. 5 வருஷம் கோயிலுக்கு வந்தவன் அல்ல, මේ අවුරුදු පහක් පල්ලියට එන එක නෙමෙයි. 5 நாள் பைபிள் வாசிச்சவன் அல்ல, මේ දවස් පහ බයිබලයේ කියවප එක නෙමෙයි. சண்டே ஸ்கூல்ல டீச்சரா இருந்தவன் அல்ல, මේ සන්ඩේ ස්කූල් එකේ උගන්වපු ගුරුවරයා නෙමෙයි. ஆலயத்திலே மைக்ரோபோனை போட்டு பிரசங்கம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணிய தீர்க்கதரிசியா இருந்தவன் அல்ல. මේ පල්ලියේ අනිත්‍යයට මයික් එක සවි කරලා අනිත්‍යයට දේශනා කරපු අනාගත වක්තෘමාව හිටපු කෙනා නෙමෙයි. ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக கீபோர்ட் போட்டவன் அல்ல. ඒ දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයටපත් කරන්න කීබෝඩ් වාදනය කරපු කෙනා නෙමෙයි. கடைசி முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவே வானத்திலே, அடையாளங்களிலே, மேகத்திலே ஆண்டவர் வந்து எக்காலம் துணிக்கும் போது அந்த எக்காலம் ரெண்டையும் காதுகளிலே கேட்கிறவனாய் இருக்கிறவன் அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். අන්තිමේ දක්වා එවියන් වාසගේ ඔරණ ඇඳ මධ්‍ය ආකාශයේ ඇයිලා උන්වහන්සේගේ ඔසවා ගැනීමේදී ඔසවා ගන්නා වූ ඒ මොහොත දක්වා
අන්තිමය දක්වා ස්ථීරව සිටින්නාම ගැලවෙන්නේ. ஹalleluya හලෙලූයා Hallelujah. හලෙලූයා. அதுதான் ரட்சிப்பு. ඒක තමයි ගැලවීම. இன்னைக்கு ரட்சிப்பின் பாதையில நடக்கிறோம். මේ දැන් ගැලවීමේ මාවතේ ගමන් කරනවා විතරයි. ஆண்டவர் எங்களை ரட்சித்தார். ඇත්ත දෙවෙනසම ගැලෙව්වා. ரட்சிப்பு பாதையில நடந்து கொண்டு போகிறோம். ඒ ගැලවීමේ මාවතේ ගමන් කරනවා විතරයි. நான் வேதம் தெளிவா சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்போம். නමුත් බයිබලයේ පැහැදිලිව කියනවා අන්තිමය දක්වා ස්ථීරව සිටින්නාම ගැලවෙන්නේ. ஹalleluya. හලෙලූයා. அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனா முடிவு பரியந்தம் இருந்தாதான் பரலோகம். ඒ මනෝබ ගැලවීම ලබලා ඉන්නවා. නමුත් අන්තිම දක්වා සිටියොත් තමයි ස්වර්ගය. சொல்லுவாங்க அந்த அத்தடகத்தைக்கு கட்டட தாகண்ட பெரியவனா சில பேருக்கு கை கூடுனது வாய்க்கு கெட்டல்ல. சொல்லுவாங்க எடுத்துட்டு வாயில போட முடியல பாருங்க. கை கெட்டிச்சான வாய் கெட்டல்ல. கடைசியா தான் நடக்கும். ගොඩක් ඇට ඒව තමයි සිදු වෙන්නේ. எல்லாம் நான் அதை பொண்ணு இதை பொண்ணு 1000 பேரை ரட்சிப்பேன் இதை பொண்ணு ஆண்டு சொல்ல எனக்கு මම தெரியும். ඒව කළා මේව කළා දහසක් ගැලෙම ලැබුවා ඔක්කොම කරා අන්තිමට යාට ජීවිතයක් නැහැ. அதனால ஆண்டவர் சொன்னார் ඒ නිසා මම දෙවන්න වාස කිව්වේ வாக்கை காத்துக்கொள். ඔබේ ජීවිතය ආරක්ෂා කරගන්න. 66 அதிகாரங்கள் இதுல இருக்கிறது. මේ පොතේ අපි දකිනවා පරිච්ඡේද 66ක් තිබෙනවා. அப்ப 66 புத்தகங்கள் வேதத்துல இருக்கிறது. බයිබලයේ තුල අපි දකිනවා පොත් 66ක් තිබෙනවා. 39 அதிகாரங்கள் இருக்கிறது. අපි දකිනවා පරිච්ඡේද 39ක් තිබෙනවා. 39 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் இதுல අපි இருக்கு. දකිනවා මෙතනත් ඒ වගේම අර පරණ කිවිසු සම්බන්ධ කාරණා පරිච්ඡේද 39ෙම තිබෙනවා. அப்ப இது எல்லாமே ஆண்டவர் வரப்போகிற மேசியாவை எதிர்பார்த்து இருப்பதை குறித்து பேசுகிறார். ඉතින් මේ පොතේ අපි දකිනවා එන්ට සිටිනා වූ මෙසියස් වහන්සේ ගැන බලාපොරොත්තුෙන් සිටීම සම්බන්ධවම මේ පොත කතා කරනවා. 27 அதிகாரங்கள் இருக்கிறது. අපි දකිනවා ඊළඟට පරිච්ඡේද 27ක් තිබෙනවා. அந்த 27 அதிகாரம் போட புதிய ஏற்பாட்டுல 27 புத்தகங்கள் இருக்கிறது. හරියට ඒ අපි දකිනවා ඒ පරිච්ඡේද 27 වගේ අලුත් කිවිසුමේ පොත් 27ක් තිබෙනවා. மேசியாவை பற்றியும் அவருடைய நற்பண்பை பற்றியும் அவர் செய்ய போற காரியங்களை குறித்தும் අපි பேசுகிறார். දකිනවා මෙසියස් වහන්සේ ගැනත් උන්වහන්සේගේ යහපත් ගතිගුණාංග ගැනත් උන්වහන්සේ කරන්න යන වූ සේවකයාගේ සේවයේ සම්බන්ධවත් මේ සෑම පරිච්ඡේදයක්ම කතා කරනවා. முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை අපි දකිනවා පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ සිට 39 වෙනි පදේ දක්වා அதிமுக்கியமாக மனிதனுக்கு ரட்சிப்பு அவசியம் அவசியம் என்பதை குறித்து தெளிவாக பேசுகிறார். එතන අපි දැන් ඉතාම වැදගත් ලෙස මනුෂ්‍යගේ ජීවිතේ මිදීමක් අවශ්‍යයි. ඔහුට මිදීමක් අවශ්‍යයි. ගැලවීමක් අවශ්‍යයි කියලා කතා කරනවා. 40லிருந்து 66 வரை மேசியாவை ரட்சகராகவும் அவர் ராஜ்யத்தை பற்றியும் தெளிவாக ඒ වගේ விளங்கப்படுத்துகிறார். 40 සිට 66 දක්වා අපි දකිනවා මෙසියස් වහන්සේගේ රාජ්‍යයත් උන්වහන්සේගේ ඊමත් උන්වහන්සේගේ පැමිණීමත් ගැන මේ පොත කතා කරනවා. ஒரு அருமையான புத்தகம். මේක ඉතාමත් අලංකාර පොතක්. ஆண்டவர் இயேசுவை பற்றி யூதர்களுக்கு சொன்னார். ஆழ்ந்த இப்படி இயேசு வரப்போறார் இப்படி செய்ய போறார் என்பதை தெளிவாக விளங்கப்படுத்து. මේ යුදවරුන්ට යෙසායා කිව්වා උන්වහන්සේ එන්ට යනවා. උන්වහන්සේ මෙසියස් වහන්සේ ලෙස එන්ට යනවා. උන්වහන්සේ සෙනගගේ පාපයෙන් ගලවන්න යනවා කියන එක පැහැදිලිව ප්‍රකාශ කළා. அந்த ஏசாயா புத்தகத்தில் பிரதான நபர்கள் ஏசாயாவும் யெகோவாகிய ஆண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்த தெய்வம். අපි දැකලා මේ පොත මුළුල්ලේම ප්‍රධාන චරිත දෙකක් තිබෙනවා. ඒක තමයි එක්කෙනෙක් කියලා යෙසායා ඊළඟට යෙහෝවා වෙන අපගේ මිදුම් කරුව ස්වාමීන් நீ ஒரு நல்ல වහන්සේ. கிறிஸ்தவனா இருப்பாயானால் ඒ නිසා ඔබ යහපත් ක්‍රිස්තියානිකාරයෙක්ව සිටිනවා නම් நீயும் அடுத்து இருக்க வேண்டியது யெகோவா இஸ்ரவேலை காக்கிற அந்த பரிசுத்த தெய்வம் இஸ்ரவேலுடைய தெய்வம். இது ரெண்டு தான் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான. ඔබ සමග ඒ ඊශ්‍රායල්ගේ සුද්ධ ධනන් වහන්සේ වන ජෙහෝවා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේත් ඔබ ජීවත් වෙන එක තමයි ඊටමත් වැදගත් ජීවිතය. தேவாதி தேவன் அவரை தவிர கடவுள் இல்லை என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். දෙවිවරුන්ගේ දෙවියන් වහන්සේ වන ස්වාමින් වහන්සේ වන උන්වහන්සේ අර දෙවි කෙනෙක් නැමැති බව යෙසායා ආනාගත උතුමා පැහැදිලිව මේ ස්තරේ කතා කරලා තිබෙනවා. சுருக்கமாக சொல்லுவோமேனால் කෙටියෙන්ම කියනවා නම් இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை, යේසුස් වහන්සේගේ බලය, அவரது பிறப்பு, උන්වහන්සේගේ උත්පත්තිය, அவருடைய மீட்பு, උන්වහන්සේගේ මිදීම, அவருடைய ஊழியம், උන්වහන්සේගේ சேவය, அவருடைய ரட்சிப்பு, උන්වහන්සේ ලබා දෙන ගැලවීම, இந்த 4 காரியங்களையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்து. මේ කරුණු අතරම ඉතාම පැහැදිලිව මේ යෙසායා එළිදරව් කරනවා. அன்றைக்கு அவ்வளவு தூரம் விளங்கப்படுத்தி யூதர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. එදා එතරම් දුරට තේරුම් කරලා දීලත් මේ යුදවරු තේරුම් නොගත්තෝය. கால வேளையிலே ஆக குறைந்தது வந்திருக்கிற Facebookலயோ யூடியூப்லயோ வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள මේ முடியும். උදෑසන අඩුම ගානේ මේ Facebook එකේ මේ දේමේ නරඹන ඔන්ලයින් එකේ මේ දේමෙට සහභාගී වෙන Zoom එකේ ඉන්න ඔබවත් අඩුම ගානේ මේ ගැලවීම තේරුම් ගන්න. கடைசியிலே உன் மனைவி உன்னோடு கூட வருவதில்லை. අන්තිමට ඔබගේ භාර්යාව ඔබත් එක්ක එන්න යන්නේ නැහැ. புருஷன் உன்னோடு வருவதில்லை. ඔයාගේ ස්වාමි පුරුෂයා ඔබත් එක්ක එන්න பிள்ளைகள் යන්නේ உன்னோடு නැහැ. வருவதில்லை. ඔබගේ දරුවෝ ඔබත් එක්ක එන්න යන්නේ நீ නැහැ. நம்பிய போதவர்கள் உன்னோடு வருவதில்லை. ඔබ විශ්වාස කරන ඔබගේ පාලකවරයා ඔබත් එක්ක එන්න යන්නේ உன் නැහැ. பணம் உன்னோடு வருவதில்லை. ඔබේ මුදල ඔබත් එක්ක එන්න යන්නේ உன் නැහැ. கார் உன்னோடு கூட வருவதில்லை. ඔබගේ කාර් එක ඔබ තමක එන්න යන්නේ නැහැ. நீயும் ඔබයි
இஸ்ரவேலின் தேவனாகிய பரிசுத்த அந்த தேவனாகிய தேவனும் இருப்பில்லையானால் அது மாத்திரமே உனக்கு ඒ கடைசியில் ඊශ්‍රායල්ගේ දෙවියෝ மிகுதி. සුද්ධ වූ තනන් වාසේ සුද්ධ වූ දෙවියන් වාසේ ඔබයි පමණයි ඉතුරුව සිටිනන්නේ එතුමා සමග සිටියොත් පමණයි ඔබට මිදීමක් අත්වන්නේ. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுது. ඒක තමයි යෙසායා අනාගතතුමා කියන කාරණාව. அதை தான் நாங்களும் சொல்லுகிறோம். ඒකම තමයි මේ උදෑසන අපිත් ප්‍රකාශ කරන්නේ.